அத்தியாயம் 17. கையில் அறிவாளுடன் பூனை போல் பதுங்கி வந்து கொண்டிருந்தது பெரியவர் காளிமுத்து. இருட்டுக்குள் ஒளிந்திருந்த நாங்கள் லிஸ்டில் இல்லாத பெரியவர் காளிமுத்துவை பார்த்ததும் என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை. மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து வந்த பெரியவர் கம்யூனிட்டி ஹால் மெயின் டோருக்கு முன்னால் வந்து நின்று சுற்றும் முற்றும் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தார். அவர் மொழியே சரியில்லை. நாங்கள் இருட்டுக்குள் பின்வாங்கி ஒளிந்து கொண்டோம். பெரியவர் சமூக கூடத்தின் முன்கதவை மெதுவாக தட்டினார். இருட்டுக்குள் இருந்த நாங்கள் நம்மளைத்தான் கூப்பிட வந்திருக்கிறார் என்பதை தெரிந்ததும் போய் என்ன என்று கேட்கலாமா என்று இளங்கோ கிசுகிசுத்தான். கொஞ்சம் பொறு என்றேன். பெரியவர் கதவை மேற்கொண்டு மெதுவாக தட்டிக்கொண்டே இருந்தார். தம்பி, நான் தான் காளிமுத்து வந்திருக்கேன், கதவை தரங்க என்று பின்பக்கம் எட்டி பார்த்துக் கொண்டே சொன்னார். இப்ப போலாம் வா ஐயா என்று சொல்லிக்கொண்டே வெளிப்பட்டோம். இருட்டுக்குள் இருந்து வந்த எங்களை பார்த்ததும் பெரியவர் முதலில் திடுக்கிட்டார். பின்பு சுதாரித்து, தம்பி சத்தம் போடாதீங்க, பின்னால நம்ம வீட்டு மாட்டு கொட்டாய்க்குள்ள என்னவோ வந்திருக்கு, என்னன்னு சரியா தெரியல, அதனாலதான் வீட்டு முன்பக்கமா சுத்தி உங்களை எழுப்பலான்னு வந்தேன். சமூக கூடத்துக்கு உள்ளே போய் விஜயையும் செந்திலையும் எழுப்பினோம். செந்தில் எழும்பவில்லை, போதை ஜாஸ்தியாகிவிட்டது. விஜி மட்டும் எழும்பி வந்தான். செந்திலை விட்டுவிட்டு கதவை பூட்டிவிட்டு நாங்கள் நால்வர் மட்டும் மெதுவாக பின்பக்கமுள்ள மாட்டு கொட்டாய் அருகே சென்றோம். சின்ன சுவர்தான். உள்ளே எட்டி பார்த்தோம், யாருமே இல்லை. பெரியவர் காளிமுத்து உள்ளே போய் ஆடு மாடிகளை எண்ணி பார்த்தார். எல்லாம் அப்படியே இருந்தன. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் காணல. திருட வந்திருந்தா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் தூக்கிட்டு மத்ததெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற எதுக்காகத்தான் வந்திருக்கணும். இல்ல அந்த ஆட்டுக்குட்டி எங்கேயாவது வெளியே குதிச்சு ஓடி இருக்கணும் என்றான் இளங்கோ. ஐயா, என்ன நடந்தது, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்ல தம்பி, தூங்கிட்டு இருந்தேன். பின்னால ஆடு மாடெல்லாம் கலையிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஜன்னல முழுசா திறக்காம லைட்டா திறந்து இடுக்கு வழியா பார்த்தேன்னா ஏதோ ஒரு பெரிய உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. பின்னால லைட் போடாதனால இருட்டுல முகம் சரியா தெரியல. கதவை முன்பக்கமா திறந்து வந்து உங்களை எழுப்பலான்னு வந்தேன். விஜயும் இளங்கோவும் மாட்டுக்கொட்டாய் முழுவதும் வீட்டின் முன்பக்கம் எல்லா இடமும் பார்த்தனர். பார்த்துவிட்டு வந்த இளங்கோ உதட்டை பிதுக்கினான். யாரும் இருந்த மாதிரி தெரியவில்லை. கீழே மண்ணில் பதிந்திருந்த ஒரு சில தடங்கள் வித்தியாசமாக எனக்கு தோன்றியது. மழை தூறி இருந்ததால் கால் தடங்கள் தெளிவாக பதிந்து ஒரு சிலவற்றில் நீர் தேங்கியிருந்தது. நான் குனிந்து பார்ப்பதை பார்த்ததும் பெரியவரும் மற்ற இருவரும் பார்த்தார்கள். மாட்டுக்கொட்டாய் முழுவதும் பல இடங்களில் இதே மாதிரி அழுத்தமான கால் தடங்கள் பதிந்திருந்தன. நான் பெரியவரிடம் உங்கள் காலடிகளா என்று கேட்டேன். இல்லை என்றார். கால் பதிவின் அழுத்தம் பார்க்கும் போது அதனுடைய வெயிட் சுமார் 100 கிலோவுக்கு மேல்தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக பெரியவருடையதாக இருக்க வாய்ப்பில்லை. சுற்றிலும் பார்த்து கொண்டே வந்தேன். ஆடுகள் கட்டி போடும் இடத்தில் உள்ள சுவரில் கைவிரல் தடங்கள் பதிந்திருந்தன. கைவிரல்கள் ஒவ்வொன்றும் சாதாரண மனிதர்களுக்கு இருப்பதை விட மிக மிக நீளமாக இருந்தது. சுண்டு விரல் நீளமே கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் இருந்தது. சாதாரண ஒரு மனிதனுக்கு 7 முதல் 9 சென்டிமீட்டர் வரை இருக்கலாம். சும்மா பார்க்கும் போதே அதன் வித்தியாசம் தெரிந்தது. ஆனால் 4 விரல்கள் மட்டுமே பதிந்திருந்தன. கட்டை விரல் பதிவை காணவில்லை. பதியவில்லையா அல்லது அதற்கு கட்டை விரல் இல்லவே இல்லையா? என்னைப் போலவே பெரியவருக்கும் குழப்பம் இருந்திருக்க வேண்டும். விஜிக்கும் இளங்கோவுக்கும் நான் பார்த்ததை தெளிவுபடுத்தினேன். மாப்பிள, ஒருவேளை மனோகரன் சார் பார்த்த குரங்கு மனுஷனோட கைத்தடமா இருக்குமோ? மாப்பிள, குரங்குகளுக்கும் மனுஷங்க மாதிரிதான் கைவிரல்கள் எல்லாம் இருக்கும். கட்டை விரல் இல்லாத குரங்கு வகைகள் இந்தியாவிலே கிடையாது. ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா கட்டை விரல் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உடஞ்சு கூட போயிருக்கலாம். அப்படின்னா லிஸ்ட்ல புதுசா ஒரு கேரக்டர் ஆட் பண்ணணும் போல இருக்கே. ஐயா, கரெக்டா சொல்லுங்க. நீங்க ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த உருவம் நின்னுட்டு இருந்துச்சா இல்ல மிருகங்கள் மாதிரி வளைஞ்சு நின்னுச்சா? நின்னுட்டு தான் இருந்துச்சு. முகத்தை சரியா பார்க்க முடியல தம்பி, இருட்டா இருந்துச்சு. கேள்விகள் நிறைய கேட்க கேட்க குழப்பங்கள் தான் ஜாஸ்தியாக வந்தது. தம்பி, நீங்க இள ரத்தம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என்று ரத்த காட்டேரி சாபம் கொடுத்த அந்த சாம கோடங்கி கதையை சொன்னார். கைவிரல் நீளமா இருக்குன்னு நீங்க சொன்னதும் எனக்கு அந்த ரத்த காட்டேரி ஞாபகம் வந்துச்சு. அதுவா கூட இருக்கலாம். நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க, ஜாக்கிரதையா இருங்க தம்பி. பெரியவரிடம் விடை பெற்றுக் கொண்டு நாங்கள் கம்யூனிட்டி ஹாலுக்கு சென்றோம். எங்கள் டியூட்டி முடிய இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல் இருந்தது. விஜி தூங்குவதற்கு சென்று விட்டான். நானும் இளங்கோவும் மாடியில் தனியாக உட்கார்ந்திருந்தோம். ஆடு புலி ஆட்டத்தை விட்ட இடத்தில் இருந்து ஆரம்பித்தோம். என்ன மாப்பிள்ள நடக்குறீங்க? யார் இந்த ஃப்ரெட்டி? எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பெயர் வைத்து விடுவான் இளங்கோ. அந்த அடிப்படையில் இந்த கேரக்டருக்கு ஃப்ரெட்டி என்கிற நாமகரணம் செய்திருக்கிறான். ஃப்ரெட்டி என்பது நாங்கள் இங்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் வீடியோவில் பார்த்த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் படத்தில் வரும் பேயின் பெயர். ஃப்ரெட்டிக்கும் கைவிரல் நகங்கள் மிகவும் நீளமாக இருக்கும். தெரியல மாப்ள, ஆனா தினசு தினசா கதைகள் அடிபட்டுட்டே இருக்கே.
இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வேற வேற ஆட்களா இல்ல ஒரே ஆள் தானங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சொல்லு மாப்ள ப்ளீஸ். இளங்கோ மிகவும் ஆர்வமாக கேட்டான். சொல்றேன். அதுக்கு முன்னால டிக் என்று சொல்லியபடி அவன் ஆட்டை வெட்டினேன். சொல்லு மாப்ள. ஊருக்குள்ள எல்லாரும் சொல்ற கதையை கேட்டு தலையே சுத்துது எனக்கு. விடாமல் புலம்பினான் இளங்கோ. சொல்றது சரியா சொன்னோம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் கிளாரிபிகேஷன் கிடைக்கணும். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் சரியா சொல்லிடலாம். இந்த ஊருக்குள்ள இதுவரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாம் யோசிச்சு பாரு. காட்டுக்குள்ள ஒருத்தர் ரத்தம் கக்கி செத்துருக்கான், கரெக்டா? 2 பேரை கண்டுபிடிக்க முடியல. வயசானவர் ஒருத்தர் செத்துருக்காரு. உடம்பு பூரா காயத்தோட ஒரு சின்ன பொண்ணு செத்துருக்கு. அதிகாலையில கம்மாக்கரை ஓரமா மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் செத்து போயிருக்கான். கடைசியா சாமியாடி வெள்ளசாமி. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சது தானே மாப்ள? காணாம போன அந்த 2 பேரை விட்டுடு. மீதி எல்லா கேஸ்லயும் பாரு, சாவுக்கு வேற காரணங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு காட்டுக்குள்ள ரத்தம் கக்கி செத்தவன் ஏதாவது பார்த்து பயந்திருக்கலாம். அந்த சின்ன பொண்ண சிறுத்தை அடிச்சிருக்கலாம். அப்படி பாக்கும்போது இது ரொம்ப நாளா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடந்துட்டு இருக்கணும். ஆனா இப்ப அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சாமியாடி வெள்ளச்சாமி கேஸ்ல மட்டும்தான் கழுத்துல கடிப்பட்ட தடம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த உருவத்தை நேர்ல பார்த்தது மனோகரன் ஐயாவும் தலையாரியும் பாண்டியும் தான். நாளைக்கு அவங்க கிட்ட விசாரிச்சா ஓரளவுக்கு உண்மையை நெருங்கிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த கொலைகள் இப்போ அதிகமா நடக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு பேர் செத்துருக்காங்க, போலீஸ் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே மாப்ள? எப்படி எடுப்பாங்க? அதான் ஊர்க்காரங்களே ஆவி பேய்னு கதையா சொல்றாங்களே. போஸ்ட்மார்ட்டம் கூட யாரையும் சரியா பண்ணல. சாமியாடி கேஸ்ல மட்டும் தான் நடந்திருக்கு. அதுல கூட பேய் பயத்தை கிளப்பி போலீஸ் ஊருக்குள்ள விசாரிக்க கூட வரலையே. அவனுங்களுக்கும் பயம் இருக்கும்ல. இந்நேரம் கேஸ க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. சரி, மீதிய நாளைக்கு பேசிக்கலாம். நம்ம டைம் முடிஞ்சது. அடுத்த ஷிப்டுக்கு அவங்கள போய் எழுப்பி விட்டுறேன். மறுநாள் காலை 8 மணி. செல்வி வந்து கதவை தட்டினாள். நான் எழும்பி சோம்பல் முறித்துக் கொண்டு கதவை திறந்தேன். மீதி 3 பேருக்கும் நல்ல உறக்கம். ஐயோ, இன்னும் எழும்பலையா யாரோ? இளங்கோ கதவு வழியாக வெளிச்சம் வந்ததால் போர்வை எடுத்து மூஞ்சியை மூடியபடி, ஏமா இவ்வளவு அதிகாலையில வந்து இழுப்புற? திஸ் இஸ் டூ பேட். அப்படியா? அப்ப யாருக்கும் இன்னைக்கு காலையில டிஃபன் கிடையாது என்று சொல்லிக்கொண்டே வெளியே போக திரும்பினாள் செல்வி. ஏ மொறப்பொண்ணு, அதுக்குள்ள என்ன மொறப்பு? எப்படி ரெடி ஆகிறேன்னு மட்டும் பாரு. நீ முன்னால போயிட்டே இரு, 10 நிமிஷத்துல பின்னாலேயே வரும் என்றான் இளங்கோ. எல்லோரும் ரெடியாகி அரை மணி நேரம் கழித்து அவர் வீட்டுக்கு சென்றோம். வைத்தியர் வந்து மனோகரனையும் ரவிசங்கரையும் பரிசோதித்துக் கொண்டிருந்தார். நல்ல முன்னேற்றம் என்று சொல்லி 2 நாட்களில் சரியாகிவிடும் என்று கூறினார். இன்னும் 2 நாள் ஆகுமா? ஆமாங்க ஐயா, காயம் ஆறணும்ல. நாங்கள் பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். விஜி கண்மணியை ஒரு பாராசைட் பார்வையோடு பார்த்துக் கொண்டிருந்ததை கவனித்தோம். பாராசைட் பார்வைதான். வாய்ப்பு கிடைத்தால் போய் ஒட்டிக்கொள்வான் போலிருந்தது. அவள் அவனை கண்டுகொள்ளவில்லை. இட்லி எடுத்து வைப்பதிலும் சாம்பார் ஊற்றுவதிலும் தண்ணி எடுத்து வைப்பதிலும் கவனமாக இருந்தாள். எனக்கென்னமோ அவனை பார்ப்பதை தவிர்ப்பது போன்றுதான் தெரிந்தது. அதற்குள் அங்கு வந்த பெரியவர் காளிமுத்து நைட்டு நடந்த சம்பவங்களை அவருக்கு சொன்னார். நாங்கள் வந்து உதவியையும் மனோகரனிடம் சொன்னார். மனோகரனுக்கு எங்கள் மேல் அபிப்பிராயம் ஜாஸ்தியாகி எங்களை அவர் மரியாதையுடன் பார்ப்பதை உணர்ந்தோம். கை கழுவ போன இடத்தில் விஜயை சுற்றி வளைத்து நானும் இளங்கோவும் நின்று கொண்டிருந்தோம். லவாங்கி விஷயத்துல உனக்கு நாங்க 2 பேருமே சீனியர். நான் லெவல் 2ல இருக்கேன், அவர் லெவல் 1லயே 2 வருஷமா ஒட்டிட்டு இருக்காரு என்று விஜயை நக்கல் செய்தான் இளங்கோ. சரி, அதுக்கு இப்ப என்ன? நீ காதல் வழியில விழுந்துட்ட மாப்ள. போதி தர்மர் உணர்கிறார். உன் தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுது மாப்ள என்றேன் நான். அது ஆஃப் மைண்டுங்கிற ஒளிவட்டம். ஏன்னா இன்னொரு ஆஃப் உன்கிட்ட இருக்காது. நாங்கள் இருவரும் அவனை சுற்றி சுற்றி வட்டமடித்து பேசிக் கொண்டிருந்தோம். ஊர்ல இருக்கிற எல்லா பைய வாட்சும் ஓடும், உன் வாட்ச் மட்டும் ஓடாது அவளை பாக்குற வரைக்கும். ஆனா அவளை பார்த்துட்டா உன் வாட்ச் மட்டும் ஓடும். ஊர்ல இருக்கிற ஒரு பைய வாட்சும் ஓடாது. எவ்வளவு நேரம் அவளை பார்த்தாலும் உனக்கு திருப்தியாவே தோணாது. திரும்ப திரும்ப போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும் தான் தோணும். அதுவும் லவ் பண்ண புதுசுல. லவ் ஓகே ஆகி கல்யாணம் ஆகி 90 நாள் ஆயிடுச்சுன்னா ஏண்டா பார்த்தோன்னு தோணும். என்னை நிறுத்திய விஜி, அதென்ன 90 நாள் கணக்கு என்று கேட்டான். ஆசை 60 பிளஸ் மோகம் 30. மறுபடியும் அவனை சுற்ற ஆரம்பித்தோம். உனக்குள்ளேயும் ஒரு கவிஞன் இருக்கான்னு இனிமேதான் உனக்கு தெரிய வரும். நீயே ஒரு கவிதை, உனக்கு எதுக்கு கவிதை என்று மொக்கை கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவ. டே நிறுத்துங்கடா, முடியல போதும். ஒரு தடவையாவது அவ திரும்பி பார்க்க மாட்டாளான்னு தோணும். அவ உன்னை திரும்பி பார்த்தா உன் நிம்மதி போயிடும்னு உனக்கு இப்ப தோணாது. கண்ணாடியை அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்ப.
பார்த்து நாம இன்னும் கொஞ்சம் அழகா பிறந்திருக்க கூடாதான்னு தோணும். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஆனா நிறைய எழுதுவோம், அதான் செமஸ்டர். மனசுக்குள்ள நிறைய இருக்கும், ஆனா ஒண்ணுமே எழுத வராது, அதுதான் லவ் லெட்டர். குவார்டர் அடிக்காமலேயே கிக் ஆகும், வியாதி வராம சிக்கும் ஆகும். டேய் போதும்டா, தலை வலிக்குது, முடியலடா, நிறுத்துங்க என்று குமுறுவது போல் நடித்தான் விஜி. நாங்கள் அவனை சுற்றி சுற்றி பேசிக்கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஓவர் கடுப்பாகி, லவ்வும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல என்று கத்திவிட்டான். அப்போது அந்த பக்கம் தட்டு கழுவதற்காக வந்த கண்மணி இவன் டென்ஷனில் கத்துவதை பார்த்து விட்டாள். எங்க சொன்னதை திரும்ப இப்ப சொல்லுறா பாப்பம் வென்று என்று சிரித்தபடி கேட்டான் இளங்கோ. விஜி ஒன்றுமே பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். இதெல்லாம் பார்த்து கொண்டு வேட்டியை மடித்து கட்டி கொண்டே வந்த வீரபாண்டி, என்ன சுத்தி இங்க என்னென்னமோ நடக்குது, இந்த வீரபாண்டி இருக்கிற இடத்துல தவறா ஒரு விஷயம் நடக்க விட. அவன் பேசி முடிப்பதற்குள் ஒரு கப் தண்ணீரை எடுத்து இளங்கோ அவன் தலையில் ஊத்தினான். அதற்குள் எங்கள் அருகில் வந்த கண்மணி, ஏன் உங்க ஃப்ரெண்ட சுத்தி சுத்தி பேசி ஓட்டுறீங்க? எல்லாம் உன்ன பத்தி தான். கண்மணி ஆச்சரியமாக, என்னது என்ன பத்தியா? இல்ல இல்ல அப்படி சொல்லல, ஊதுபத்தி தான் சொல்ல வந்தேன். சமூக கூடத்துல ஊதுபத்தி கொளுத்தி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இருவரும் அங்கிருந்து சென்று விட்டோம். கண்மணி புரியாமல் எங்களை பார்த்து கொண்டே இருந்தாள். பாண்டி முகத்தில் தண்ணீர் வழிய அதை வழித்து துடைத்தபடி எங்களை முறைத்துக் கொண்டு நின்றான். அத்தியாயம் 18. மனோகரன் சாரும் பெரியவர் காளிமுத்தும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சண்முகம் தாத்தா வெளியே திண்ணையில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். நான் நேராக மனோகரனிடம் சென்று, சார், அன்னைக்கு நீங்க பார்த்த அந்த உருவத்துக்கு கைவிரல்கள் எத்தனை இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? தெரியலப்பா, நான் சரியா பாக்கல. ஆனா சந்துக்குள்ள என்ன அடிச்சதும் பனைமரத்துல இருந்து பறந்து வந்த பேயும் ஒரே உருவம் தான். ஊருக்குள்ள கேட்டா பனைமரத்து முனி அது வேறன்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சார், நான் சும்மா லாஜிக்காக ஒரு கேள்வி கேக்குறேன். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்த செத்துடுறான், இன்னொருத்த இருக்கான். 2 பேருக்கும் ஒரே முகம் இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன காலகண்டன் இல்ல அடிச்சு வரட்டின சாம கொடங்கி 2 பேர் இருந்து அதுல ஒருத்த செத்துடுறான்னு வச்சுக்கோங்க. நான் முடிப்பதற்குள் அவர்கள் புரிந்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக யோசிக்க ஆரம்பித்தார்கள். அதுவும் அவன் உங்க வீட்டு தெரு பக்கம் அடிக்கடி வந்திருக்கான், உங்க வீட்டு கொட்டாய்க்குள்ள வந்திருக்கான். இதுவும் எனக்கு சரியா படல. அதனால நிச்சயமா நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும், இல்லன்னா ஏதாவது பெரிய ஆபத்துல போய் முடியும். மனோகரன் சரிதான் என்பது போல் தலையை ஆட்டினார். ஆனா என்னால என்ன பண்ண முடியும் தம்பி? மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் கிட்ட இருந்து அந்த அம்மன் தான் எங்களை காப்பாத்தணும். பூஜை என்னைக்குன்னு நாளைக்கு சாமியாடி கிட்ட திரும்ப கேட்டுட்டு பூஜை சீக்கிரம் பண்ணி ஊர் மேல இருக்கிற சாபங்களை நிவர்த்தி பண்ணாதான் எங்களுக்கு பாதுகாப்பு. அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல என்றார் மனோகரன். இதற்கிடையில் தெருவில் ஏதோ ஒரு பெண் குனிந்து மிளகாய் வத்தல் காய போட்டுக் கொண்டிருந்தாள். நன்றாகவே குனிந்திருந்ததால் அவள் இளமையின் ஊசலாட்டம் பளிச்சென்று தெரிந்தது. சண்முகம் தாத்தா வீட்டின் முன்னால் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு பேப்பர் படிப்பது போல எக்ஸ்ரே பார்வையால் வேலை செய்யும் அந்த பெண்ணை எடை போட்டுக் கொண்டிருந்தார். அதை பார்த்துவிட்டு இளங்கோ தொண்டையை கணைத்துக் கொண்டே அவர் பக்கத்தில் சென்றான். சுதாரித்த தாத்தா பேப்பர் படிப்பதை போல் பாவலா காட்டினார். என்ன தாத்தா, இன்னைக்கு தந்தி பேப்பர்ல மிளகா வேலை வியாபாரம் ஏதாவது போட்டிருக்கானா? போட்டிருக்கானே, இன்றைய மார்க்கெட் நிலவரம். ஆமா, எதுக்கு கேக்குற? இல்ல, பல்லு இருக்கிறவன் தான் பக்கோடா சாப்பிடணும், அதே மாதிரி காலை சாப்பிட முடிஞ்சவன் தான் மிளகாவை பார்க்கணும். புரிந்து சிரித்த சண்முகம் தாத்தா, மிளகாய்னு சொன்னதும் சாப்பிட உனக்கே காரம்னு உரைக்குது இல்ல, இப்ப முடியலனாலும் ஏற்கனவே காரம் சாப்பிட்டு ரசிச்சவனுக்கு எப்படி இருக்கும்? இளங்கோ புரிந்து கொண்டான். நியாயமான பேச்சு. மிளகா பேர் என்ன? தனபாக்கியம். கரெக்டா தான் பேர் வச்சிருக்கானுங்க. தாத்தா இளங்கோவை பார்த்து அர்த்தத்துடன் சிரித்தார். ஓகே, அந்த பாக்கியம் எனக்கும் கொஞ்சம் கிடைக்கட்டும், ஒரு பேப்பர் கொடுங்க தாத்தா. இருவரும் சேர்ந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்தார்கள். இரவு மணி 8. நாங்கள் 4 பேர், சங்கர், வீரபாண்டி, மனோகரன், சண்முகம் தாத்தா எல்லோரும் இரவு உணவு முடித்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். நேரமானதும் நாங்கள் கூடத்திற்கு கிளம்ப தயாரானோம். கையில் என்ன கருப்பு கயிறு? கேள்வியை எழுப்பினார் மனோகரன். விஜி சித்தையன் கோட்டை சிவன் கோயில் பற்றியும் அதன் அருகில் இருக்கும் சாமியாருடைய மகிமை பற்றியும் மந்திரித்த கயிறு பற்றியும் சொல்லிக் கொண்டே வந்தான். அதை கேட்ட மனோகரன், எங்களுக்கும் வேற கயிறு இருந்தா கொடுங்க என்று கேட்டார். இருக்கிறது, கொண்டு வந்து தருகிறேன் என்றான் விஜி. ஐயா, இன்னைக்கு ராத்திரி மாடியில கொஞ்ச நேரம் நின்னு பாக்குறோம். பாத்து தம்பிகளா, ஜாக்கிரதையா இருங்க. கூடத்தை விட்டு வெளியில எங்கேயும் போயிடாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா கோயிலுக்குள்ள போயிருங்க. தேவைன்னா கோயில் மணி அடிச்சிருங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? இல்லங்க ஐயா, வேற எந்த உதவியும் வேணாம். என்ன நீ சார் உதவி தேவையான்னு எவ்வளவு அன்பா கேக்குறாரு? வேண்டாம்னு சொன்னா எப்படி? பின்ன வேற என்ன வேணும்? இன்னைக்கு நமக்கு கூட துணைக்கு வீரபாண்டி வருவா. அப்படி
என்று அவனுக்கு கொக்கி போட்டான் செந்தில். இளங்கோவும் செந்திலும் வீரபாண்டியை அவன் வரமாட்டேன் என்று கதற கதற தூக்கி கொண்டு சென்றார்கள். செல்வியும் கண்மணியும் சிரித்துக் கொண்டே நிற்க நாங்கள் அனைவரும் கூடத்திற்கு தூங்குவதற்காக சென்றோம். இரவு மணி 11:30. நீங்க 2 பேரும் என்ன தூக்கிட்டு வந்ததும் முதல்ல மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்ப நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப கொஞ்சம் நான் பாண்டி. அவன் பேசவில்லை. யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் ஊற்றிய பேக் பேப்பர் விஸ்கி பேசியது. வழக்கம் போல் முதல் ஷிப்ட் எனக்கும் இளங்கோவுக்கும். நாங்கள் மாடி சுவரில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஆடு புலி ஆட்டம் போய்க் கொண்டிருந்தது. ஊரை சுற்றிலும் பார்த்தேன். இரவு தெருக்களை காலியாக விடக்கூடாது என்பதற்காக பனியும் பூச்சிகளின் சத்தமும் சரிவிகிதத்தில் வியாபித்திருந்தது. எங்கள் பாதுகாப்பிற்காக கூர்மையான முனைகளை உடைய கட்டைகள் மற்றும் தடிகள், சிறிய பெரிய கற்கள் எல்லாம் மாடியில் குவித்து வைத்திருந்தோம். நானும் இளங்கோவும் பல கதைகள் பேசிக்கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தோம். நீளமான கைவிரல்கள் பற்றி பேசும்போது மிருகங்களின் அப்போசிபிள் தம்ப், நான் அப்போசிபிள் தம்ப், நோ தம்ப் என்பதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். மனிதர்களின் கட்டை விரல் அப்போசிபிள் தங் வகையரா, அதாவது கட்டை விரலில் ஒரே நேரத்தில் வளைக்கவும் நீட்டவும் மற்றும் நடுவில் சுழற்றவும் முடியும். மற்ற எல்லா விரல் நுனிகளை எதிராக வந்து தொடவும் முடியும். குரங்குகளுக்கும் பொதுவாகவே அப்படித்தான். ஆனா நேத்து பார்த்ததுக்கு கட்டை விரல் இல்லைன்னு சொன்னல, அதோட சத்தம் கூட கொஞ்சம் வினோதமா இருக்கு பாத்தியா? நேத்து நைட்டு கூட கேட்டோமே, தண்ணிக்குள்ள இருக்கிற முதல சத்தம் மாதிரி. ஆமா, கரெக்ட். என்னடா இது? இந்த ஊர்ல நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் மனுஷனா மிருகமா பேயா? ஒண்ணுமே புரியலையே. காது பெருத்த கருப்பராயா, நல்ல வழிய காட்டப்பா என்று இளங்கோ சொல்லிக் கொண்டிருக்கும் போது நான் பக்கத்தில் இருந்த பெரிய பூவரச மரத்தை திரும்பி பார்த்தேன். திடுக்கிட்டேன். மரத்தின் கிளைகளுக்குள்ளே ஒரு பெரிய உருவம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவ்வளவு இருட்டிலும் அதன் கண்கள் மின்னுவதை பார்க்க முடிந்தது. மாப்ள, அந்த டார்ச்சை எடு சீக்கிரம் என்று ரகசியமாக இளங்கோவுக்கு கேட்கும் விதத்தில் கத்தினேன். என் பதட்டத்தை புரிந்து கொண்ட இளங்கோ அவன் பக்கத்தில் இருந்த டார்ச்சை எடுத்து என் கைகளில் கொடுத்தான். நான் டார்ச்சை பூவரச மரத்துக்குள் அடித்தேன். உள்ளே இருந்த உருவம் படக்கென்று கீழே குதித்தது. மாப்ள, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. மாடியில் இருந்த அனைவரும் வீரபாண்டி உட்பட பேக் பேப்பர் கொடுத்த தைரியத்தோடு ஆளுக்கு ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் மாடிப்படிகளில் இருந்து கீழே இறங்கினார்கள். எந்த பக்கமாக ஓடியது என்று தெரியவில்லை. எங்க போனாலும் தனியா போக கூடாது, சேர்ந்துதான் போகணும் என்றான் விஜி பதட்டத்துடன். மாப்ள, எனக்கு என்னமோ இது ரொம்ப மோசமானதா இருக்கும்னு தோணுது. இவ்வளவு நேரம் நாம பேசுனத மரத்துக்குள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. அப்படின்னா மனோகரன் சார் வீட்டு பக்கமா போய் பார்க்கலான்னு தோணுது. சந்தேகத்தை கிளப்பி விட்டான் விஜி. இனிமேல் போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. அனைவரும் பிரதான தெருவில் டார்ச் அடித்துக் கொண்டு நாலா பக்கமும் பார்த்துக் கொண்டே நடந்து சென்றோம். பிரதான தெருவிலிருந்து தெற்கு தெரு பக்கமாக திரும்பினோம். அங்கே ஒரு இருட்டு சந்தை தாண்டும் போது, இந்த சந்தையில வச்சுதான் அன்னைக்கு எங்களை அடிச்சது நடந்ததை நினைவு கூர்ந்தான் வீரபாண்டி. அந்த சந்தை எட்டி பார்த்துக் கொண்டே சென்றோம். அதற்கு அடுத்த சந்தில் நுழைந்துதான் மனோகரன் சார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அந்த சந்தில் நான் முதலில் நுழைந்தேன். என்னை தொடர்ந்து மற்ற எல்லோரும் வந்தார்கள். முதலில் நுழைந்த நான் வினோதமான ஒரு உருமல் சத்தம் கேட்டு அப்படியே நின்று விட்டேன். என்னை தொடர்ந்து வந்தவர்களும் அப்படியே நின்றார்கள். என்ன மாப்பிள சத்தம் இது என்று என் காதுக்குள் கிசுகிசுத்தான் இளங்கோ. நான் அவனிடம் பொறு என்பது போல் கையை காண்பித்தேன். மறுபடியும் அதே சத்தம் வந்தது. இந்த முறை ஆக்ரோஷமாக வந்தது. அந்த சந்தின் இருட்டுக்குள் இருந்துதான் வருகிறது. அனைவரையும் பின்னால் போக சொல்லி கையை ஆட்டினேன். நானும் கலவர முகத்துடன் பின்னோக்கி நடக்க ஆரம்பித்தேன். வேணா வந்துருங்க, ஓடிடலாம். இருட்டுக்குள் இருந்து ஏதோ ஒன்று எங்களை நோக்கி வருகிறது என்பதை நாங்கள் எல்லோருமே நன்றாகவே உணர்ந்து விட்டோம். கைகளில் வைத்திருந்த கட்டைகளை உறுதியாக பற்றிக் கொண்டு தயாரானோம். அத்தியாயம் 19. இந்த ஊருக்குள்ளே என்னவெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த இருட்டுக்குள்ளிருந்து என்ன வரப்புகிறதோ என்று திகிலடைந்து பார்த்துக் கொண்டே எங்களையும் அறியாமல் பின்வாங்கிக் கொண்டிருந்தோம். முன்னால் பார்த்துக் கொண்டே, உள்ள இருந்து என்ன வந்தாலும் சரி, ஆளுக்கு ஒரு பக்கமா சதறி ஓடி எப்படியாவது கூடத்துக்கு போய் சேர்ந்துடணும். எக்கு தப்பா ஏதாவது ஆச்சுன்னா ஊர் கட்டுப்பாட்டை மீறி நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தன்னு கேட்பாங்க. தப்பு நம்ம மேலதான். சந்தினுள்ளே இருட்டுக்குள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலை வெளிப்பட்டதை பார்த்து அனைவரும் ஒரு சேர அதிர்ந்தோம். மாப்ள, இது புலி. உருமிக்கொண்டே வெளியே மெதுவாக முழுவதுமாக வெளிப்பட்டதும், இது புலி இல்ல, சிறுத்தை. பாண்டியின் குரல் கேவலமாக மாறியிருந்தது. இது மட்டும் என்ன, ஒன்னு கொஞ்சமா போகுது. முன்னால் நின்றிருந்த சிறுத்தையின் அசைவுகளை பார்த்துக் கொண்டே பின்பக்கமாக நகர்ந்து கொண்டிருந்தோம். என்ன, ஓடிடலாமா? வேணாம் என்று கத்திக்கொண்டே அவர்கள் ஓடுவதை தடுத்தேன் நான். சிறுத்தைய ஓடி தோக்கடிக்க முடியாது, எப்படினாலும் புரிச்சிரும். எல்லாம் ஒண்ணு சேருங்க, என் பக்கத்துல வாங்க வாங்க. ரொம்ப பெரிய சிறுத்தை என்று சொல்ல முடியாது.
ஆனால் கண்களில் கொலை வெறியோடு சீரியபடி எங்கள் முன்னால் வந்து கொண்டிருந்தது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒட்டிக்கொண்டு ஒரு சேர பின்னோக்கி நடந்து கொண்டிருந்தோம். எப்ப பார்த்தாலும் ஆடு புலி ஆட்டம் தானே விளையாண்டுட்டு இருக்கீங்க, இப்ப காட்டுங்கடியை அங்க ஆடு புலி ஆட்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம். அந்த நேரத்திலும் எங்களை விடவில்லை விஜி. நான் மனதுக்குள் காட்டுறேன் பாரு என்று நினைத்துக் கொண்டேன். ஆனால் வெளியே சொல்லிக் கொள்ளவில்லை, அது எனக்கு பழக்கமும் இல்லை. கையில இருக்கிற கட்டையும் கம்பையும் நல்லா அகலமா சைடுல நீட்டு காமிச்சுக்கிட்டே மெதுவா பின்னோக்கி நடங்க, முடிஞ்சா வாய பொளந்து நல்லா உருமுங்க. பயத்தில் மறுபேச்சு இல்லாமல் அனைவரும் நான் சொன்னது மாதிரி செய்தார்கள். முரட்டுத்தனமாகவே உருமினார்கள். சிறுத்தைக்கு எங்களை பார்த்தால் பல கைகளை உடைய ஏதோ ஒரு வினோதமான பெரிய விலங்கு அல்லது பல கைகளை உடைய பத்ரகாளி அம்மன் சிலை பின்னோக்கி நடந்ததை போல இருந்திருக்கும். சிறுத்தையை குழப்பும் ஒரு முயற்சிதான். சிறுத்தை சீரிட்டு பாயும் போதே கையால அடிச்சுச்சுன்னா அந்த அடிக்கு பவர் ஜாஸ்தி, தலை சுத்தம், மார்க் விழுந்துரும். ஐயோ பேச்சக்குறடா பேச்சக்குற, தமிழ் தெரிஞ்ச சிறுத்தையா இருந்து அதுக்கு புரிஞ்சிருக்கிறது போகுது. எனக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. எல்லாரும் அதை அன்பா பாத்துக்கிட்டே பின்னால நடந்து வாங்க ராசக்கலா என்றான் இளங்கோ. நாங்கள் பின்னோக்கி நடந்து பிரதான வீதியை தொட்டோம். முன்னால் வந்து கொண்டிருந்த சிறுத்தை எங்களை பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. பிரதான வீதியில் பின்னோக்கியபடியே திரும்பிய நாங்கள் சிறுத்தையின் சீற்றம் அதிகரித்திருப்பதை உணர்ந்து, மாப்பிள எந்த நேரமும் பாஞ்சிரும், வாங்க தம்மு கட்டி ஓடிடலாம். விஜி சொன்னது உண்மைதான். என்னதான் நாங்கள் ஒன்றாக ஒட்டிக்கொண்டு அதைவிட பெரிய மிருகம் நாங்கள் என்று காட்டிக்கொண்டாலும் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக சிறுத்தை பொறுமை இழந்துவிடும், எப்படியும் பாய்ந்துவிடும். ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சிறுத்தைக்கு முதுகு காட்டுற மாதிரி நாம எப்ப திரும்புறோமோ அடுத்த செகண்ட் பிச்சிடணும், பிரிஞ்சுதான் ஓடணும், ஆனா கூடத்தை நோக்கி ஓடணும். ஓகேயா? அனைவரும் ஓகே என்றனர். அடுத்த நொடி சடக்கென்று அனைவரும் திரும்பி தனியாக பிரிந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக தலை தெறிக்க கூடத்தை நோக்கி ஓடினோம். ஒரு நொடி யாரை விரட்டுவது என்று சிறுத்தை யோசித்திருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் கண்ணு மண்ணு தெரியாமல் கூடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். இப்போது மட்டும் எங்கள் முன்னால் எவனாவது வந்தால் செத்தான் அவன். ஓடிக்கொண்டிருந்த நான் பின்னால் திரும்பி பார்த்தபோது விஜயை விரட்டி கொண்டு புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது சிறுத்தை. விஜி ஒன்னதான் விரட்டிட்டு வருது, சைட்ல திரும்பி கிணத்து பின்னால ஓடிடு. நாங்கள் நால்வரும் கிணத்தை தாண்டி ஓடி வந்து விட்டோம். விஜி கிணத்துக்கு பின்பக்கமாக போய் நின்று கொண்டு மூச்சு வாங்கியபடியே கையில் வைத்திருந்த கட்டையை சிறுத்தையை நோக்கி ஆட்டி வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தான். எங்கடா பாண்டிய காணல, கொஞ்சம் அப்பள பாருங்க ஐயா. வாட்டர் டேங்க் சைடுல இருந்த இரும்பு ஏணி வழியாக ஏறி உச்சிக்கு சென்று விட்டிருந்தான். மேலே ஏறிக்கொண்டு எங்களை வாங்க வாங்க என்று கத்தினான். தலை தெறிக்க ஓடி போய் கூடத்தை முதலில் தொட்டது இளங்கோதான். கதவை தெரிந்து வைத்துக் கொண்டு வாங்க உள்ள ஓடியாங்க என்று அவன் பங்குக்கு கத்திக் கொண்டிருந்தான். கிணற்றுக்கு மறுபுறம் நின்ற சிறுத்தை விஜயை பார்த்து சிரிக் கொண்டிருந்தது. செந்திலும் கூடத்தை அடைந்து விட்டான். இப்போது சிறுத்தை விரட்ட வேண்டும் என்றால் ஒன்று விஜயை அல்லது அதற்கு கொஞ்சம் தள்ளி வாட்டர் டேங்க் அடியில் நின்று கொண்டிருந்த என்னை விரட்ட வேண்டும். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அது விஜயை தான் செலக்ட் செய்து வைத்திருந்தது போலிருக்கு. ஆக்ரோஷமாக சீறிக்கொண்டு கிணற்றுக்கு மறுபக்கமாக இருந்து விஜயை நோக்கி சிறுத்தை பாய்ந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த பாண்டியும் மற்றவர்களும் ஐயையோ என்று கண்களை மூடினர். சிறுத்தை பாய்வதை கணித்த விஜி கையில் வைத்திருந்த கட்டையை பவுன்சர் வரும் பந்தை லெக் சைடில் தரையை நோக்கி அடிப்பது போல நங் என்று அதன் தலையில் அடித்தான். கரெக்டாக தலையில் அடி வாங்கிய சிறுத்தை கிணற்றின் சைடு சுவற்றில் மோதி கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. பார்த்துக் கொண்டிருந்த நாங்கள் அனைவரும் ஹோ என உற்சாகமாக கூக்குரலிட்டு ஓடி வந்து விஜயை கட்டிக்கொண்டோம். கிணற்றுக்குள் டார்ச் அடித்து பார்த்தோம். தண்ணீர் ரொம்ப ஆழமில்லை போல, அதனால் சிறுத்தை நீந்திக் கொண்டுதான் இருந்தது. சைடில் சிறு கற்கள் இருந்ததால் அதில் எப்படியும் நின்று கொண்டு உயிர் பிழைக்க வாய்ப்பிருக்கிறது. மாப்ள எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம ஃப்ரெட்டி ஊருக்குள்ள வரும்போது இந்த மாதிரி காட்டு மிருகங்கள் வருதே, அவனா கூட்டிட்டு வரானா இல்ல யதார்த்தமா நடக்குதா தெரியல. ஆனா நீ சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கிணற்றில் விழுந்த சிறுத்தை நாளை வரை உயிரோடு இருந்தால் ஃபயர் ஸ்டேஷனுக்கு அல்லது வனத்துறையினருக்கு போன் செய்து மீட்டு போக சொல்லலாம். குற்றாலத்திலிருந்து அவர்கள் வர வேண்டும். கிணற்றை எட்டி பார்த்த பாண்டி, பயமுள்ள யார்கிட்ட விளையாட்டு காமிக்கிற, சீறி வந்த சிறுத்தைய சிறங்கொண்ட இந்த வேங்க சிறப்பிடித்தான் நாளைக்கு வரலாறு பேசும். என்னன்னு பேசுறான், இன்னொரு தடவை சொல்ல என்று கேட்டான் கடுப்பான இளங்கோ. பாண்டி மறுமுறை சொல்ல, டேய் வாங்கடா என்று இளங்கோ எங்களை கூப்பிட்டான். நாங்கள் போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக பாண்டியின் கையையும் காலையும் தூக்கி கிணற்றுக்குள் அவனை போடுவதற்காக ஏலேலோ ஐலசா என்று அவனை ஆட்டிக்கொண்டே பாட்டு பாடினோம். பாண்டி அலறினான், இனிமே வரலாறு பேசும் வத்தி பெட்டி பேசும் ஏதாவது சொல்லுவேன். ஐயையோ சொல்லவே மாட்டேன் என்று அலறினான் பாண்டி. அவனை கீழே இறக்கிவிட்டோம். கீழே இறக்கிவிட்ட மறுநொடி பிரதான வீதி ஓரத்தில் இருந்த ஒரு மரம் திடீரென அசைந்தது. பின்னர் அதற்கு அடுத்த மரம் அசைந்தது. வழக்கமாக எப்போதும் அடித்துக் கொண்டிருக்கும் காற்று
இப்போது அடிக்கவே இல்லையே, பின்னர் எப்படி மரம் அசைந்தது? பிரச்சனை இன்னும் ஓயவில்லை என்று தெரிந்தது. மனோகரன் சார் வீட்டுக்கு போகும் வழியில்தான் சிறுத்தையை பார்த்தது. நாங்கள் மறுபடியும் மனோகரன் சார் வீட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வரலாம் என்று நடந்தோம். போகும் முன்னர் மறக்காமல் கிணற்றுக்குள் எட்டி பார்த்து சிறுத்தைக்கு குட் நைட் சொல்லிவிட்டு நடந்தோம். கட்டைகளையும் கம்புகளையும் எடுத்துக்கொண்டோம். சிறுத்தை பிரச்சனையை சிறு கீறல் கூட இல்லாமல் வெற்றிகரமாக சமாளித்து விட்டதால் பயந்து கொண்டிருந்த எங்களுக்குள் நம்பிக்கை வந்துவிட்டது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்ததால் எதையும் சமாளித்து விடலாம் என்று தோன்றியது. அது தவறாகவே இருந்தாலும் நம்பிக்கைதானே எல்லாம். அத்தியாயம் 20. ஊருக்குள்ள என்ன மாதிரி இன்னும் தைரியமா 4-5 பேர் கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எல்லாம் பயந்தாக்குழி பசங்களா இருக்காங்க. எனக்கு இருக்கிற தைரியம் கூட எவனுக்கும் இல்ல. எல்லா பையனும் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. மறுபடியும் அதே சந்தின் உள்ளே சென்று பேசிக்கொண்டே அதை கடந்து தலைவர் வீட்டு தெருவுக்குள் நுழைந்தோம். மேகத்தின் இடையே தவழ்ந்து கொண்டிருந்த நிலாவையும் எங்கள் 5 பேரையும் தவிர ஊர் வெறிச்சோடி கிடந்தது. மரத்துக்குள்ள நீ எதையோ பார்த்தேன்னு சொன்னியே, என்னன்னு தெரிஞ்சதா? மாப்பிள்ளைங்களா, நான் ஒன்னு சொல்றேன். அது எப்படிப்பட்ட மிருகமோ ரத்த காட்டறியோ எது வேணா இருக்கட்டும், ஆனா நம்ம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோம்னு அது ஒளிஞ்சுகிட்டு கேட்டுட்டு இருக்கு. நம்மள ஃபாலோ பண்ணுது. மிருகங்களுக்கு இந்த மாதிரி புத்திசாலித்தனம் இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிருகம்னு எப்படி சொல்ல முடியும் மாப்ள? ஒருவேளை அந்த காலகண்டனோ இல்ல ரத்த காட்டேரியாவோ ஏன் மனுஷனா கூட இருக்கலாம்ல. நம்ம ஊர்லயே எவ்வளவோ பறக்கிற ரத்த காட்டேரி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே. எங்கள் கூட வந்து கொண்டிருந்த மற்ற மூவரும் நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்தனர். தலைவர் வீடும் வந்தது. அந்த தெருவே அமைதியாக இருந்தது. மெல்லிய பனியில் நனைந்து கொண்டிருந்தது வீடுகளின் கூரைகள். இந்த ஊருக்குள் எவ்வளவு டியூப்லைட் போட்டாலும் இருளாகத்தான் இருக்கும். அடர்ந்த மரங்கள் சுற்றிலும் இருப்பதால் பல பகுதிகளை இருட்டு இழுத்து போர்த்தி கொண்டிருந்தது. ஊர்க்காரங்க சொன்ன கதைகள்ல இருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, யார் என்னன்னு கரெக்டா சொல்ல முடியாத வகையில எல்லார் மேலயும் சந்தேகம் இருக்கு. அதுதான் எக்கச்சக்க கதைகள் சுத்திட்டு இருக்கதால யார சந்தேகப்படுறதுன்னு தெரியல. விஜி கொஞ்ச நேரம் தலைவர் வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தான். நானும் இளங்கோவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம். இலையுதிர் காலத்திலிருந்து முன்பனி காலத்திற்கு மாறும்போது சிலுசிலுவென காற்று வீச ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் ஒரு தலை காதலில் இருந்து இருதலை காதலுக்கு மாறும் இடைப்பட்ட மின்சார கனவு காலகட்டம் அதிகம் கவனிப்பு பெறாத ஒரு பகுதி. சிலருக்கு இந்த நிலை மாறும் கட்டம் எளிதாக நிகழ்ந்துவிடும். சிலருக்கு நாளாகும். பலருக்கு நடக்கவே நடக்காது. இந்த நிலை மாறும் கட்டத்திலேயே நீண்ட நாட்களாக இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கரண்ட் பாக்ஸில் கை வைத்தால் கூட கரண்ட் பாக்ஸ் தான் வெடிக்கும். ஏனென்றால் ஏற்கனவே உடல் முழுவதும் மின்சாரம் தானே ஓடிக்கொண்டிருக்கும். நாம லவ் பண்ற பொண்ணு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தால் பரவாயில்லை. பக்கத்திலேயே இருந்தும் சரியாக பார்க்க முடியாவிட்டால் கொடுமை. அதுவும் குறிப்பாக இரவு நேரங்கள் மிகவும் கொடுமை. நாம் வெளியே அவளுக்காக ஏங்கிக் கொண்டு நிற்பது அவளுக்கு தெரிய வருமா? தெரிந்தால் சந்தோஷப்படுவாளா இல்லை கோபப்படுவாளா? இந்த மாதிரி ஏக்க இரவுகளை இளையராஜாவின் துணையும் ஒரு பாக்கெட் சிகரெட்டும் இல்லாமல் கடப்பது மிக சிரமம்தான். இளங்கோவுக்கு பரவாயில்லை. நான் மணப்பாறையில் இரவு நேரங்களில் இளையராஜாவை இழுத்துக்கொண்டு சுற்றிய நாட்கள் தான் ஜாஸ்தி. இளங்கோ விஜயிடம் கேட்டான், உங்க ஆளு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. பாண்டி இடைமறித்து, வெயிட் அ நிமிட், உங்க ஆளுன்னு இப்ப யார சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? இந்த பாண்டிய மீறி என்ன நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். பாண்டிய மீறி தானே எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒன்றுமே பேசாமல் நான் வீட்டின் சைடு காம்பவுண்ட் சுவர் பக்கம் வந்தேன். ரொம்ப நேரமாகியும் சைடில் சென்ற நான் திரும்ப வராததால் மாப்ள என்று கூப்பிட்டபடியே இளங்கோ அடுத்து வந்தான். அடுத்தது ஒவ்வொருவராக வந்தார்கள். நான் காம்பவுண்ட் சுவர் சைடில் இருந்து இருட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் வந்தவர்கள் முழித்தார்கள். என்று சொல்லி அமைதியாக இருட்டுக்குள் உட்காருங்கள் என்று சைகை செய்தேன். பின்பக்கம் திரும்பி பார்த்தேன். நாங்கள் இருக்கும் இந்த சந்து தலைவர் வீட்டு பின்பக்கமாக போய் அடுத்த தெருவுக்குள் நுழைந்தது. தெற்கு தெருவில் இப்படி பல சந்துகள் இருந்தன. என்ன மாப்ள என்று கிசுகிசுத்தான் இளங்கோ. தூரத்துல இருந்த மரத்துக்குள்ள எதையோ பார்த்தேன். என் கணக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நாம போயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் நிச்சயமா வரும். அப்படி இல்லனாலும் நாம இந்த வழியாத்தான் போனோம். நம்மள ஃபாலோ பண்றதுக்காகவாவது வரும். இந்த சந்துல நுழைஞ்சதும் கட்டையால அடி பின்னிடலாம். அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழணும். ஓகேயா? நாம 5 பேர் இருக்கோம். அது ஒண்ணுதான். பாஞ்சு அது சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரே சமயத்துல அடிச்சோம்னா நிச்சயமா முடிச்சிடலாம். நம்பிக்கையாக கூறினான் விஜி. மற்ற எல்லோரும் கலவரமாக தலையாட்டினார்கள். நேரம் போய்கொண்டிருந்தது. சந்தின் நுழைவாயிலை வெறிக்க வெறிக்க பார்த்துக் கொண்டிருந்தோம். சின்ன சந்துதான். தலைவர் வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஒட்டி நானும் இளங்கோவும் பாண்டியும் நின்று கொண்டிருந்தோம். சந்தின் மறுபக்க சுவரிருட்டில் ஒட்டிக்கொண்டு விஜயும் அவனுக்கு பின்னால் செந்திலும் இருந்தார்கள். தெருவில் காற்றடித்து 4-5 கிழிந்த பழைய காகிதங்கள்
அனாதரவாக பறந்து கொண்டிருப்பதை இருட்டு சந்துக்குள் இருந்து பார்த்தோம். நேரம் போக மாட்டேன் என்று படுத்துக்கொண்டு அதே இடத்தில் உருண்டது. அவ்வளவு குளிரிலும் எல்லோருக்கும் வியர்த்துக் கொண்டிருந்தது. திடீரென என்னவோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. அவனவன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு கையில் இருந்த கட்டைகளை இறுக பற்றிக் கொண்டு எல்லோரும் தயாரானோம். தெருநாய் ஒன்று கம்பெனி எதுவும் கிடைக்காமல் போரடித்து போய் கடந்து சென்றது. அடச்ச! கையில் நாங்கள் பிடித்திருந்த கட்டையின் பிடி தளர்ந்த நேரத்தில் டங் என்று ஏதோ வந்து குதிக்கும் சத்தம். ஆனால் எங்களுக்கு பின்பக்கத்தில் இருந்து கேட்டது. முன்பக்கம் சந்தி நுழைவாயிலை பார்த்துக் கொண்டிருந்த நாங்கள் அனைவரும் ஒரு சேர திடுக்கிட்டு பாடார் என்று பின்பக்கம் திரும்பினோம். அந்த சந்தின் பின்பக்க நுழைவு வாயிலில் காட்டுத்தனமான அந்த உருவம் வந்து நின்றது. வெளிச்சம் இல்லாததால் அதன் நிழல் போன்ற தோற்றம் மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிந்தது. பார்த்துக் கொண்டிருந்த நாங்கள் திகிலடைந்து வாயடைத்து போய் நின்றோம். ஏனென்றால் அதன் உயரம் எப்படியும் 6 அடிக்கு சற்று மேலே இருக்கும். 100 கிலோவுக்கு மேல் இருக்கலாம். எங்களுக்கு முதுகு பக்கம் காட்டிக்கொண்டு நின்றது. 4 விரல்கள் தான் இருந்தன. ஆனால் ஒவ்வொரு விரலும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடி நீளமாக இருந்தது. இளங்கோவை திரும்பி பார்த்தேன். வேர்வை சொட்ட சொட்ட உச்சக்கட்ட திகிலடைந்து கண் சிமிட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட எல்லோர் நிலைமையும் அப்படித்தான். எங்கள் மூச்சு சத்தம் கேட்டுவிடக் கூடாது என்று மூச்சை பிடித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்த சந்து வழியாக வந்து நாங்கள் எங்கு சென்றோம் என்று தேடிக்கொண்டிருக்கிறது. வினோதமான ஒரு நீண்ட தோலாடை, தலையில் ஏதோ ஸ்பிரிங் போல் முடி, முதுகு பக்கம் கூன் விழுந்தது போல காணப்பட்டது. தோலின் 2 பக்கம் நீண்ட காலர் போல தெரிந்தது. முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் சைடு ப்ரொஃபைலில் முகம் வெள்ளையாக இருப்பது போல் தெரிந்தது. பார்த்துக் கொண்டிருந்த எங்களுக்கு மனிதனா மிருகமா பேயா ஒன்றுமே புரியவில்லை. விஜி என்னை பார்த்தான். ஒரு அட்டம் செய்து பார்த்தால் என்ன என்பதுதான் அதன் அர்த்தம். மெதுவாக இருட்டுக்குள் அதனை நோக்கி ஊர்ந்து போக ஆரம்பித்தான். எங்கிருந்து இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? பின்னாலே போய் அதன் மண்டையில் பொலேர் என்று அடித்து விடலாம் என்று அவனுடைய கணக்கு. அவன் போக ஆரம்பித்ததும் அவன் பின்னால் இருந்த செந்திலும் போக ஆரம்பித்தான். இப்போது வேறு வழியில்லை, நாங்களும் போக வேண்டும். நானும் அதை நோக்கி ஊர்ந்து போக ஆரம்பித்தேன். மற்றவர்களும் தொடர்ந்தார்கள். அத்தியாயம் 21. இருட்டுக்குள் சந்தின் 2 சுவர் ஓரமாக நாங்கள் எறும்பு போல ஊர்ந்து அதை நோக்கி சென்றோம். எனக்கு முன்னால் கிடந்த ஒரு பிளாஸ்டிக் கப் இருட்டில் எனக்கு தெரியவில்லை. சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நொடியில் அதன் மேல் கை வைத்து விட்டேன். சரக்கென்று ஒரு சத்தம். சடார் என்று திரும்பி சந்துக்குள் பார்த்தது அந்த உருவம். நான் சுதாரித்து கையில் இருந்த கட்டையை தூக்கி அதன் மேலே ஆக்ரோஷமாக எறிந்தேன். கட்டை அதன் மண்டையில் பட்டு தெரித்தது. எங்களை பார்த்து ஆக்ரோஷமாக உரிமையது. ஒரு கணம் நாங்கள் எல்லோரும் வெலவெலத்து போனோம். கண்ணிமைக்கும் நொடியில் மீண்டும் தெற்கு வீதி பக்கம் திரும்பி புயல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. ச்சே என்று தலையில் அடித்துக் கொண்டேன். கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு அனைவரும் அதை விரட்ட ஆரம்பித்தோம். முன்னால் ஓடிக்கொண்டிருந்த விஜி, மாப்பிள நல்ல சான்ஸ்ரா, பொலந்துரலா இன்னைக்கு என்று கத்திக்கொண்டே விரட்டினான். அவனுக்கு ஒரு 50 மீட்டர் முன்னால் அது மரண வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. எங்களை பார்த்து அது ஓடியதால் நாங்கள் உற்சாகம் அடைந்து அதை விடாமல் விரட்டி கொண்டிருந்தோம். முதலில் விஜி, அடுத்து செந்தில், அதற்கடுத்து நான். எனக்கு பின்னால் இளங்கோ, கடைசியில் பாண்டி. தெற்கு வீதிகளில் உள்ள எல்லா சந்துகளிலும் நுழைந்து வெளியே வந்து சுவர் ஏறி குதித்து ஓடி எங்களுக்கெல்லாம் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த அந்த உருவம் திரும்பி பார்க்கவே இல்லை. எப்படி அதனால் இப்படி ஓட முடிகிறது? காற்றை கிழித்துக் கொண்டு ஓடியது. ஓடிய தெருக்களில் எந்த மரங்களும் இல்லாததால் அடர்த்தியான இருள் இல்லை. விஜி கத்திக்கொண்டே விரட்டினான். உன்னை கொல்லாம விட மாட்டான்டா டேய். ஆனால் அதற்கும் எங்களுக்குமான தூரம் அதிகமாகிக் கொண்டே சென்றதை தவிர புரியவில்லை. கடைசியில் ஒரு முட்டுச்சந்து. முதலில் விரட்டி வந்த விஜி முட்டுச்சந்து சுவற்றில் கை வைத்து மூச்சு வாங்கிக் கொண்டு நின்றான். நாங்கள் அனைவரும் பின்னால் ஓடி வந்து அவன் அருகே வந்து மூச்சு வாங்கிக் கொண்டு நின்றோம். நான் குனிந்து மூச்சு வாங்கிக் கொண்டு கையால் எங்க போச்சு என்று சைகை செய்தேன். தெரியவில்லை என்றான். முட்டு சந்துக்கு அந்த பக்கம் 2 வீடுகள் இருந்தன. வந்த வழியே தான் வெளியே போக வேண்டும். வீட்டுக்குள் போக வழி இல்லை. வேறு எங்கே போனது? சற்று நேரம் மூச்சு வாங்க நின்று யோசித்துக் கொண்டு வந்த வழியை திரும்பவும் சுற்றிலும் பார்த்துக் கொண்டே வெளியே வந்தோம். எங்களுக்கு ஏனோ தெரியவில்லை, வெறி ஜாஸ்தியாகிவிட்டது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எப்படியும் இன்னைக்கு அதை புடிச்சு பொலந்துறணும் என்ற வெறி. திடீரென அடுத்த தெருவில் நாய் குரைக்கும் சத்தம் கேட்டது. மாப்ள கேட்டியா? எல்லோரும் அடுத்த தெருவுக்கு வெறி கொண்டு ஓடினோம். நாங்கள் ஓடி வருவதை பார்த்ததும் அந்த உருவம் தோப்புகள் ஆரம்பிக்கும் பகுதிக்கு ஓடியது. ஒரு சில தோப்புகளை கடந்தால் மலையும் காடும் ஆரம்பிக்கும் பகுதியும் வந்துவிடும். அதை விரட்டிக் கொண்டே சென்று நாயக்கர் தோப்பு வரைக்கும் வந்துவிட்டோம். அடர்த்தியான தோப்புகள் ஆரம்பிக்கும் பகுதி வந்தவுடன் அந்த உருவம் திடீரென காணாமல் போய்விட்டது. விஜி முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான். மாப்பிள நில்லு என்று கத்தினேன் நான். எங்கேயும் அதை காணவில்லை. ஆனாமல் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான் விஜி. மாப்பிள நில்லு என்று திரும்ப திரும்ப கத்தினேன். நான் கத்துவதை கேட்ட விஜி நின்று
அங்கிருந்து ஆவேசமாக என்னை நோக்கி வந்து, ஏமாப்ள எதுக்கு நிக்க சொன்ன என்று கத்தினான். அன்னைக்கு இதே மாதிரி விரட்டிட்டு போன மனோகரன் சார் காட்டுக்குள்ள அது நுழைஞ்சதும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? விஜிக்கு வெறி அடங்கவில்லை. எப்படியும் இன்றைக்கு அதை 2இல் 1 கை பார்த்து விட வேண்டும் என்று நினைத்திருப்பான் போல. நான் அவனிடம் தனிமையாக பேசி புரிய வைத்தேன். காட்டுக்குள்ள அதுக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கும். நைட் நேரம் போக வேணாம், வேற வழி நிச்சயமா கிடைக்கும், திரும்பிடலாம். நான் சொன்னதை மற்ற அனைவரும் ஆமோதித்தார்கள். ஆமா விஜய், ஏற்கனவே நாங்க விரட்டிட்டு வரும்போது இங்கதான் தலைவர் அடிச்சு போட்டுச்சு, அதனால வேண்டாம், திரும்பிடலாம். நாங்கள் அனைவரும் திரும்பி உற்சாகமாக ஊருக்குள் வந்து சமூக நல கூடத்தை நோக்கி சென்றோம். கூடத்திற்கு வந்ததும் மறக்காமல் கதவை பூட்டிக் கொண்டு ஆளுக்கு ஒரு குவார்டர் இறக்கிக் கொண்டோம். தூக்கம் தானாக வந்து கண்களை தழுவியது. காலை மணி 8. நாங்கள் அனைவரும் சீக்கிரமே எழும்பி ரெடியாகி தலைவர் வீட்டுக்கு சென்று நடந்ததை சொன்னோம். ஆச்சரியப்பட்ட தலைவர் தட்டி கொடுத்து எங்களை பாராட்டினார். விஜயை பார்க்கும்போது கண்மணியின் கண்கள் மெதுவாக டாலடிக்க ஆரம்பித்ததை பார்த்தோம். தலையாரியை கூப்பிட்டு அனுப்பி மாவட்ட வனத்துறைக்கு போன் பண்ணி கிணற்றில் விழுந்து கிடந்த சிறுத்தையை மீட்க சொல்லும்படி சொல்ல சொன்னார். அதற்குள் கிணற்றில் சிறுத்தை விழுந்த விவரம் ஊருக்குள் தெரிந்து அனைவரும் வந்து எட்டி பார்த்துக் கொண்டிருந்தனர். சிறுத்தை உள்ளே உயிரோடுதான் இருந்தது. நாங்கள் சிறுத்தையை அடித்து கிணற்றில் தள்ளிய விவரம் ஊருக்குள் இந்நேரம் பரவியிருக்கும். பிரேக்பாஸ்டை முடித்து உட்கார்ந்திருந்த நேரத்தில் மாவட்ட வனத்துறையினரும் தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் வந்திருப்பதாக சொன்னார்கள். மனோகரன் சார் மெதுவாக எழுந்து எங்களுடன் நடந்து வந்தார். நாங்கள் அனைவரும் கிணற்றடிக்கு சென்றோம். கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தையை எப்படியோ மேலே எடுத்தனர். கொண்டு வந்திருந்த கூட்டில் சிறுத்தையை அடைத்தனர். நான் திரும்பி பார்த்தேன். பிரதான வீதியின் ஓரமாக பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அவர்களுக்கு பாண்டி ராத்திரி அவன் எப்படி சிறுத்தையை பிடித்தான் என்றும் நாங்கள் எப்படி அவனுக்கு உதவி செய்தோம் என்றும் கதையை சொல்லிக் கொண்டிருந்தான். யாரும் நம்பிய மாதிரி தெரியவில்லை. வனத்துறையினர் சென்ற பிறகு நான் மனோகரன் சாரிடம், சார், காட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா இங்க நடக்கிறதுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு பதில் கிடைக்கும். நாங்க 4 பேர் மட்டும் போனா கஷ்டம். இன்னும் கொஞ்சம் பேர் எங்களுக்கு துணையா வந்தாங்கன்னா நாங்க உள்ள போய் பாக்குறோம். மனோகரன் சார் தலையை ஆட்டிவிட்டு தலையாரியை கூப்பிட்டு காட்டுக்குள் வழக்கமாக தேனெடுக்க செல்லும் இளைஞர்கள் யார் என்று விசாரித்து எங்களுடன் கூட வர சொல்லுமாறு சொன்னார். மேலும் பூசாரியை கூப்பிட்டு பூஜைக்கு ஒரு நாள் குறிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே கேட்டுட்டேன் தலைவரே, வர்ற வெள்ளிக்கிழமையே அம்மனுக்கு குழு வச்சு பூஜையை முடிச்சிடலாம்னு உத்தரவு கிடைச்சிருச்சு என்றார் பூஜாரி. நாளை மறுநாள் தான் வெள்ளிக்கிழமை. மனோகரன் அவர் வீட்டிற்கு எங்களை வர சொல்லிவிட்டு சென்று விட்டார். நாங்கள் கம்மாக்கரையில் குளித்து விட்டு வருகிறோம் என்றோம். நாங்கள் கூடத்திற்கு சென்று சோப்பு டவல் எல்லாம் எடுத்துக்கொண்டு கம்மாக்கரையை நோக்கி சென்றோம். கூட பாண்டியும் வந்தான். டீக்கடையை தாண்டி போகும்போது அங்கே உட்கார்ந்திருந்த வேலையில்லாத பெருசு ஒருவர் எங்களை பார்த்து, என்ன மாப்பிளைகளா, கம்மாக்கரைக்கு குளிக்க போறீங்க போல இருக்கு என்றார் நக்கலாக. அதற்கு இளங்கோ, இல்ல, குத்து விளக்கு ஏத்த போறோம், பின்ன கம்மாக்கரைக்கு வேற எதுக்கு போவாங்க என்று கவுண்டர் கொடுத்தான். ஒரு மளிகை கடையை தாண்டி போகும்போது அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்த 4 பெண்களில் ஒருத்தி, நேத்து ராத்திரி ஊர்ல தெற்கு பக்கமா ஓடியாடி சிறுத்தையும் பேயுமா பிடிச்சிங்களாமே, எங்க தெரு பக்கமா எப்ப வருவீங்க என்று ராகமாக இழுத்தாள். இன்னைக்கே வந்துடுறோம் பதில் ராகத்துடன் இனித்தான் இளங்கோ. அந்த பெண் சலித்தவள் அல்ல. நாங்க 4 பேர் இருக்கோம், நீங்க 4 பேர் இருக்கீங்க, சரியா இருக்கும், ஆளுக்கு ஒரு பேய் பிடிக்கலாம், வரும்போது அந்த கருவா பயலை விட்டுட்டு வந்துருங்க என்று பாண்டியை சொல்லி சிரித்தாள். கூட இருந்த பெண்களும் சிரித்தனர். ஐயோ, அத சொல்ல மறந்துட்டேனே, கொல்லென்று சிரித்தனர். பாண்டி கடுப்பாக அவர்களை பார்த்தான். நாங்கள் நடையை கட்டினோம். ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கடா நீ, எவ்வளவு வயசானாலும் டீ கிளாஸ மட்டும் தான் நசுக்கிட்டு இருக்கணும் போல. கம்மாக்கரை ஊருக்கு மேற்கு பக்கமாக இருந்தது. சில நாட்களுக்கு முன்னால் அதிகாலையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த முருகன் ஏதோ வினோதமான உருவத்தை பார்த்து இங்குதான் மயங்கி விழுந்திருக்கிறான். இந்த கண்மாய் நிரம்புவதற்கு மலையிலிருந்து வரும் நீரும் மழை நீரும் தான் காரணிகள். கண்மாய் ஓரமாக வெங்காய தாமரை செடிகள் மற்றும் மரங்கள் நிறைய இருந்தன. கண்மாயின் மறுபக்கம் கருவேல மரங்கள் சூழ்ந்து காணப்பட்டன. வேடந்தாங்கல் போல மாலை நேரங்களில் கொக்குகள் அக்கருவேல மரங்களில் வெள்ளை பூ போல இருக்கும். கூடடையும் பறவைகளின் சத்தம் நீரலைகளில் நிரம்பி எக்கோ அடிச்சுக்கிட்டு இருக்கும் என்றும் பாண்டி சொல்லிக் கொண்டே வந்தான். தெற்கு பக்கம் காட்டில் உள்ள பறவைகள் எல்லாம் பறந்து சென்று விட்டன. ஆனால் மேற்கு பக்கம் மட்டும் பறவைகள் வருகிறது. பெண்கள் படித்துறை ஒரு பக்கம், ஆண்கள் படித்துறை இன்னொரு பக்கமாக இருந்தது. பெண்கள் படித்துறையில் ஒரு சில பெண்கள் பாவாடையை நெஞ்சுவரை கட்டிக்கொண்டு குளித்துவிட்டு துவைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்கள் படித்துறையில் யாருமே இல்லை. 2 படித்துறைகளையும் பார்த்த இளங்கோ, 1+1 = 2, 2+3 = 4 என்று காத்திலேயே கணக்கு போட்டுக் கொண்டிருந்தான். என்னடா பண்ற? இளங்கோ எங்களை பார்த்து, நான் பொண்ணுங்க படித்துறைக்கு போய் குளிச்சிட்டு வந்துடுறேன், ஏன்னா அங்கதான் நீரோட்டம் பார்க்க பளிச்சுன்னு அம்சமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மனோகரன் சார் கூட்டமா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அங்கதான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு என்று அந்த பக்கமாக போக இருந்த இளங்கோவை பிடித்து ஆண்கள் படித்துறைக்கு கூட்டி வந்தோம். அழுது கொண்டே இளங்கோ,
அடே பாவிகளா, விடுங்கடா. இங்க பாருங்கடா, கருவேல மரமும் முள்ளுமா காஞ்சி போய் கிடக்கு. அந்த பக்கமா பாருடா, ஃபுல்லா மரங்கள். எவ்வளவு பச்சை பசேல்னு தெரியுது பார். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல? உனக்கு என்னது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு எனக்கு தெரியும். பேசாம இங்கேயே குளி. அவனை அடக்கினான் விஜி. 1 மணி நேரம் சோமர்சால்ட் அடித்து உள்நீச்சல் போட்டு குளித்து விட்டு கூடத்தை நோக்கி சென்றோம். போகும் வழியில் டீக்கடையில் நின்றிருந்த துரை எங்களை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். டேய், அவன் ரொம்ப முறைக்கிறான்டா. அவன் மூஞ்ச பிடிக்கல எனக்கு. கடுப்பாக பேசினான் செந்தில். அப்படியா? அப்பவா போய் டீ குடிச்சிட்டு அவன்கிட்ட மூஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்க சொல்லலாம். டீ கடைக்கு சென்று அவன் எதிரிலேயே அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்தோம். கடுப்பான துரை குடித்துக் கொண்டிருந்த டீ கிளாஸை பாதிலேயே வைத்துவிட்டு கிளம்பி விட்டான். ஆனால் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டான். அவனால் முடிந்த ஏதோ ஒன்றை செய்வான். இந்த மைக்ரோமேக்ஸ் மண்டையனை விடு மாப்ள. ஒரு விஷயத்தை மறந்துட்டிய மாப்ள. நேற்று ராத்திரி கிட்டத்தட்ட ஃப்ரெட்டிய அடிச்சு விரட்டாத குறைய ஓட விட்டு இருக்கோம். பேயா காட்டேரியா முனியா அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்குதுன்னு வேற சொல்ற. அப்படின்னா இன்னைக்கு நிச்சயமா அது நம்மள பழி வாங்குற வெறியோட கண்டிப்பா வரும். நாம செத்தோம். உண்மைதான். நான் எப்படி மறந்தேன்? டீ குடித்துக் கொண்டிருந்த நாங்கள் எல்லோரும் இளங்கோவை அதிர்ச்சியாக பார்த்தோம். அத்தியாயம் 22. இன்றைக்கு இரவு இளங்கோ சொன்னது மாதிரி ஆபத்து காத்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு முன்னேற்பாடாக ஒரு சில காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். வீட்டுக்குள் வர வாய்ப்பில்லை என்று அசால்ட்டாக இருந்துவிடக் கூடாது. ஒரு தம் எடுத்து பத்த வைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தேன். இரவு சமூக கூடத்திற்கு உள்ளேயே கதவையெல்லாம் பூட்டிக் கொண்டு நாங்கள் அனைவரும் இருந்தால் என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது? ஏதோ ஒரு காரணத்திற்காக எந்த வீட்டுக்குள்ளும் ஃப்ரெட்டி நுழைந்ததில்லை. இனிமேல் அது தொடருமா என்று கேட்டால் அது கண்டிப்பாக தெரியாது. மாப்பிளை யோசிச்சுட்டு இருக்காரு, இன்னொரு டீ போடுங்க என்றான் இளங்கோ. எனக்கு தெரிந்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எங்களை வெளியே வரவழைக்க அது முயற்சி செய்யலாம். மற்றபடி வேறு வழியில்லை. ஆனால் இப்படி பயந்து போய் வீட்டுக்குள் இருந்தால் நாங்கள் பயந்து விட்டோம் என்று கண்டிப்பாக தெரிந்து கொள்ளும். நாங்கள் வேண்டுமென்றால் ஊரை விட்டு போய்விடலாம். ஊர்க்காரர்கள் இப்படியே எவ்வளவு நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பதிலடிதான் சிறந்த பாதுகாப்பு. ஆனால் எந்த ஆபத்தும் இல்லாமல் எப்படி பதிலடி கொடுப்பது? டீக்கடை முன்னால் தங்கராசு கூத்து கட்ட ஆரம்பித்து விட்டார். வந்திருக்கும் பெரியோரே, ஆசி வேணும் ஐயா. தங்கராசுவை பார்த்தால் மிகவும் பாவமாக இருந்தது. நல்ல உயரமாக நல்ல முகக்கலை இருந்தது. எவ்வளவு தகுதி வாய்ந்த கலைஞர்கள் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கலை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கலைஞர்களும் நன்றாக அல்லவா இருக்க வேண்டும்? அதற்குள் அடுத்த டீ வந்தது. டீ குடித்து விட்டு அடுத்த தம்மை பற்ற வைத்துக் கொண்டேன். காட்டு விலங்குகள் நடமாட்டம் ஃப்ரெட்டி வரும்போது ஜாஸ்தியாக இருக்கிறது. ஃப்ரெட்டி தான் கூட்டி வருகிறதா இல்லை எதேச்சையாக நடக்கிறதா? மண்டைக்குள் ஒரு குருவி கத்தியது. ஒருவேளை ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஃப்ரெட்டி வெளி உலகத்துக்கு தெரியாமல் அடர்ந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பழமையான புத்திசாலித்தனமான பறக்கும் திறன் கொண்ட ஒரு மிருகமாக ஏன் இருக்கக்கூடாது? ஏதோ ஒரு காரணத்திற்காக காட்டுக்குள் இருந்து ஊருக்குள் வரும் கட்டாயம் அதற்கு ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன கட்டாயம்? காட்டுக்குள் வாழும் ஒரு மிருகம் ஊருக்குள் வரும்போது மற்ற காட்டு மிருகங்களை கூட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இன்டர் ஸ்பீஷிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது மியூச்சுவலிசம் பற்றி படித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஊரில் நடக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. தன்னுடைய இருப்பை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாது என்பதற்காக ஊருக்குள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வரும் ஃப்ரெட்டி வேறு விலங்குகளை கூட்டி வருகிறது. அதாவது ஏதாவது சம்பவம் நடக்கும் போது அந்த பழி கூட வரும் மிருகத்தின் மேல் விழுகிறது. ரத்த காயங்களுடன் இறந்து போன அந்த சின்ன பெண் மோட்டாரில் அடிப்பட்ட சாமியாடி எல்லா கொலைகளுக்கும் இந்த தியரி ஒத்து போகிறது. நான் என்னுடைய தியரியை என் நண்பர்களிடம் கூறினேன். அவர்களால் நம்ப முடியவில்லை. என்னாலே நம்ப முடியலதான். இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்தான். ஆனா ஏன் இப்படி இருக்க கூடாது அப்படிங்கறதா என்னோட கேள்வி. மேலும் தொடர்ந்த நான், கிரிப்டோசுவாலஜி ஃபீல்டு இதத்தான் கிரிப்டிட்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவோ வினோதமான விலங்குகள் உலகம் பூரா இருக்குதுன்னு மக்கள் நம்புறாங்க. அமெரிக்காவில பெரிய உடம்பு பூரா முடியோட இருக்கிற குரங்கு மனுஷன், ஸ்காட்லாந்துல நீளமான கழுத்துடைய டைனோசர் மாதிரி ஒரு கடல் உயிரினம் லாக்லெஸ் மான்ஸ்டர், இவ்வளவையே இந்தியாவிலேயே இமயமலை பனி குரங்கு மனிதன் எட்டி, அசாம்ல காட்டு குரங்கு மனிதன் மாண்டே புரும், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கே. சரி, அதை விட்டுருங்க, மாத்தி யோசிச்சு பாப்போம். ஊருக்குள்ள வந்து கொலைகளை பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ரத்த காட்டேரி இல்லனா முனி, அதுவும் இல்லனா செத்து போன முருகேசன் பொண்ணோட ஆவின்னு வச்சுக்கிட்டோம்னா 6 அடி உயர விலங்கு மாதிரி ஒரு ரூபாய் எடுத்து இதுக்காக வரணும் என்று முடித்தேன் நான். அப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேளு. முதல்ல நாம பார்த்தது விலங்கு இல்ல, விலங்கு மாதிரின்னு வேணும்னா சொல்லலாம். நாம நேத்து பார்த்தது காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காட்டு மனுஷன் வச்சுக்குவோம். காலகண்டுன்னு சொல்றாங்களே, அவனாவே இருக்கட்டும். அவனை காட்டேரியோ இல்ல முனியோ இல்ல ஆவியோ பிடிச்சிருக்கலாம்ல. அதனால
சாதாரண சாம கோடாங்கி மாதிரி இருந்த காலகண்டன் பறக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே வச்சுக்கலாம்ல. உண்மைதான், அவன் சொன்னதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்ஃபேக்ட் என்னுடைய தியரியை விட அவன் சொன்னதுதான் ஓரளவுக்கு நம்ப தகுந்த வகையில் இருந்தது. அப்பல இதெல்லாம் சாத்தியமா, நடக்கிற விஷயமா இதெல்லாம்? நம்பாமல் கேட்டான் விஜி. எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தான் விஜி. கண்டுபிடிக்கிற வரைக்கும் சாத்தியம் இல்ல, கண்டுபிடிச்சா சாத்தியமாயிரும். 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால டைனோசர் காலத்துல வாழ்ந்த கோயலா காந்த்னு சொல்லப்படுற ஒரு பழங்கால மீன் வகை சவுத் ஆப்பிரிக்கா கடற்கரை பகுதிகளை அதிசயமா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு மீன் இனம் இன்னும் அழியல, உயிரோட தான் இருக்குன்னு. ஆனா ஒண்ணு, இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது நேத்து வந்த உருவம் தான் தெரிஞ்சிருச்சு. இப்ப தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, அது எப்படி செயல்படுது, இல்ல அதை செயல்படுத்துறது யாரு? அடுத்து நான் பேச வாய் திறப்பதற்குள் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்போதுதான் நினைவிற்கு வந்தது. டீக்கு காசு கொடுத்துட்டு வாங்க. நான் டீ கடையில் இருந்து எழும்பி பாண்டியை கூப்பிட்டு கொண்டு ராஜேஸ்வரி வீட்டை காண்பிக்க சொன்னேன். அவதான் செத்து போயிட்டாளே, அவ மகதா இருப்பா. பரவாயில்ல, வா போலாம். மேல தெருவில் இருந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு பாண்டி கூப்பிட்டு சென்றான். அங்கே ராஜேஸ்வரி மகள் இருந்தால் எப்படியும் 25 வயதிற்கு மேல் இருக்கும். நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டோம். ஓ, நீங்க தான் புதுசா பட்டணத்திலிருந்து பேய் பிடிக்க வந்த பசங்களா என்று சிரித்தாள். நான் அவளிடம் 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சாமக்கோடாங்கி சம்பவத்தை பற்றி கேட்டேன். மேலும் அன்றைக்கு யாரெல்லாம் அந்த சாமக்கோடாங்கியை பிடித்து அடித்தார்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டேன். அதற்கு அவள் ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் சரியாக ஞாபகம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு சில பெயர்களை சொன்னாள். தற்போது இறந்து போன 6 பேரும் அந்த லிஸ்டில் இல்லை. நான் இறந்து போன நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் அந்த சாமக்கோடாங்கியை அடிக்கும் போது இருந்தார்களா என்று குறிப்பிட்டு கேட்டேன். அவள் இல்லை என்று உறுதியாக சொன்னாள். சரி என்று விடை பெற்று கிளம்பினோம். பிரதான வீதி வழியாக தலைவர் மனோகரன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது, ஒரு நிமிஷம் மாப்பிள, நான் வந்துடுறேன். மனோகரன் வீட்டு தெருவின் பக்கத்தில் உள்ள சந்தில், அதாவது நேற்று இரவு நாங்கள் ஒளிந்து கொண்டிருந்த சந்தில் நுழைந்து தேடிக்கொண்டிருந்தேன். என்ன மாப்பிள தேடுற? பேசியது விஜி. நேத்து ஃப்ரெட்டி மேல தூக்கி எறிஞ்ச கட்டையை தேடிட்டு இருக்க. எல்லோரும் தேடினார்கள். அந்த கட்டை மனோகரன் வீட்டுக்கு பின்பக்க காம்பவுண்ட் சுவர் பக்கமாக கிடந்தது. அதை நான் எடுத்து பார்த்தேன். அந்த கட்டையின் நுனியில் ஒரு சில ரத்த துளிகள் காய்ந்திருந்தன. நான் அந்த ரத்த துளிகளை என் நண்பர்களிடம் காண்பித்தேன். பாருங்க, இது நேத்து நான் வீசினதால அவன் தலையில பட்டு வந்த ரத்தம். அப்படின்னா நேத்து நாம நினைச்ச மாதிரி அவனை அடிச்சிருந்தோம்னா நிச்சயமா செத்திருப்பான். அதுக்கப்புறம் மனுஷனா மிருகமான தெரிஞ்சிருக்கும். சரிதான். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, அந்த ஃப்ரெட்டியோட பேக்ரவுண்ட் என்ன, அதை ஏக்கிறது யாரு? கரெக்ட் தான். ஒருவேளை நமக்கு அந்த கேள்விக்கெல்லாம் விட கிடைக்காம போனா கூட நாம நினைச்சோம்னா இங்க ஊர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும். நேற்று அந்த மிருகத்தை அடித்த கட்டையை காண்பித்து இதைத்தான் நான் சொல்ல வரேன். அத்தியாயம் 23. மதியம் 12:30. நாங்கள் அனைவரும் தலைவர் மனோகரன் வீட்டுக்குள் சென்றோம். வெளியே சண்முகம் தாத்தா வழக்கம் போல பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். என்ன தாத்தா, பழைய பேப்பரா இல்ல புது பேப்பரா? அதே பழைய பேப்பர் தான். இளங்கோ வெளியே எட்டி பார்த்தான். அதே பக்கத்து வீட்டு பெண் பாக்கியம் தான் குனிந்து பெருக்கிக் கொண்டிருந்தாள். அதே பேப்பரை எவ்வளவு தடவை தான் படிப்பீங்க, போர் அடிக்கும். இதற்கிடையில் நான் கட்டையை எடுத்துக்கொண்டு போய் மனோகரனிடம் காட்டி விளக்கினேன். சங்கரும் ஆர்வமாக வந்து கேட்டுக்கொண்டிருந்தான். மனோகரன் நான் சொல்வதெல்லாம் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இன்னைக்கு என்ன காரணமா இருந்தாலும் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த பரமசிவன் கோஷ்டியை தவிர வேற யாருமே நைட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. விஜி ஒரு ஓரமாக உட்கார்ந்து கண்மணி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஓரக்கண்ணால் பார்த்துக் கொண்டிருந்தான். இவன் ஏதாவது அவளிடம் பேச போக தலைவருக்கு இது தெரிந்து நம்ம பெயர் கெட்டு போய்விடுமே என்ற பயம் எனக்கு. ச்சே, நம்ம பையன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். காலேஜிலேயே எந்த பொண்ணுகிட்டையும் அவன் பேசினதில்லையே. நாளைக்கு காலையில எப்படியாவது காட்டுக்குள்ள போய் ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு பாக்கணும். அந்த பசங்களை கூட வர சொல்லுங்க. பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த கண்மணி வெளியே வந்து, காட்டுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அதுக்கு இல்ல கண்மணி, அங்கிருந்துதான் எவனோ ஒருத்தன் ஊருக்குள்ள வந்து அட்டுழியம் பண்ணிட்டு போறான். நாம உள்ள போய் ஒரு பார்வை பார்த்தா தானே என்ன நடக்குதுன்னு விஷயம் தெரியும். தனியெல்லாம் போகல, 10-20 பேரா சேர்ந்துதான் போறோம். எங்க லீடர் விஜயோட தலைமையில. ஏண்டா நீ வேற என்பது போல் பார்த்தான் விஜி. என்ன இருந்தாலும் ஆபத்து தான். என்ன கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவேன். எப்படி நாளை கழிச்சு அம்மனுக்கு பூஜை பண்ண போறோம், அதுலயே எல்லாம் சரியாயிடும். எதுக்கு வீணா இந்த விஷப்பரிச்சை? சார் மறந்துட்டேன், நீங்க நேத்து மந்திரிச்ச கயிறு கேட்டீங்களே, கொண்டு வந்திருக்க என்று பாக்கெட்டில் இருந்து கயிறு எடுத்து நீட்டினான் விஜி. கண்மணி கிட்டையும் செல்வி கிட்டையும் கொடுத்திருப்பா. உட்கார்ந்திருந்த விஜி பாக்கெட்டில் வைத்திருந்த கயிறு எடுத்து
கண்மணியிடம் நீட்டினான். அவள் வாங்க கை நீட்டினாள். அருமையான காட்சி. ஸ்லோ மோஷனில் ஜூம் பண்ணக்கூடிய வசதி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். வெளியே திண்ணை பக்கம் நின்று கொண்டிருந்த இளங்கோ, எங்களுக்கு எதிர்ப்பக்கம் ஹாலின் கடைசியில் உட்கார்ந்திருந்த செந்தில், மனோகரனிடம் பேசிக் கொண்டிருந்த நான், எங்கள் மூவரின் கவனமும் இப்போது கயிறு கொடுக்கும் படலத்தின் மீதுதான் இருந்தது. நீங்களே கட்டி விட்டுருங்க. விஜய் திரும்பி எங்களை பார்த்தான். நாங்கள் மூவரும் அவனை கவனிக்காத மாதிரி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டோம். நாங்கள் கவனிக்கவில்லை என்ற சந்தோஷத்தில் எழும்பி கயிறை அவள் கையை பிடித்து கட்டிவிட்டான். கட்டும்போது மறுபடியும் எங்களை பார்த்தான். நாங்கள் தான் பார்க்கவில்லையே, எங்களுக்கு தான் இந்த விஷயமே தெரியாதே. அவள் கையை கட்டிவிட்டு இன்னொரு கயிறை எடுத்து நீட்டினான். இன்னொரு கையிலையும் கட்டிரவா? வெட்கப்பட்டு சிரித்த கண்மணி, வேண்டாம், செல்விக்கு நான் கட்டி விட்டுறேன், கொடுங்க என்று கயிறை வாங்கி கொண்டு சென்றாள். நான் விஜயிடம் ஒரு கயிறை வாங்கி மனோகரன் சார் கையில் கட்டிவிட்டேன். நமக்கு வாழ்த்ததெல்லாம் இப்படித்தான். என்ன சார், தலையாரி அந்த பக்கம் காணல? அவர் அந்த பணமரத்து சம்பவத்திலிருந்து கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காரு. அதனால வீட்டை விட்டு அவ்வளவு வெளியில வரதில்ல. இளங்கோ வீட்டுக்குள் வந்தான். மனோகரன் சாரிடம், சார், இப்ப வலி பரவாயில்லையா? நாளை மறுநாள் பூஜைக்கு முன்னால் சரியாயிருமா என்று கேட்டான். எப்ப வந்து பார்த்தாலும் 2 நாள்ல சரியாயிடும்னு சொல்லிட்டு போறாரு வைத்தியரு. செல்வி பின்பக்கம் உட்கார்ந்து காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தாள். நேராக செல்வியிடம் சென்று இளங்கோ, ஏபுல்ல, என்ன மாமனை கண்டுக்கவே மாட்டேங்கிற? அதற்கு செல்வி, நீங்க எல்லாரும் தான் எங்க கூட பேசுறத விட்டுட்டு சிறுத்தை காட்டி பண்ணின்னு கட்டி புடிச்சு உருண்டுட்டு இருக்கீங்களே, அதை விடு. உங்க அக்கா என்ன சொல்ற? நம்ம ஹீரோவுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அக்காவை ஒருமுறை எட்டி பார்த்து விட்டு தெரியலையே என்பது போல் கையை காண்பித்தாள் செல்வி. அதற்குள் வெளியே இருந்த சண்முகம் தாத்தா இளங்கோவை கூப்பிட அவன் வெளியே சென்றான். புதுசா ஒரு பேப்பர் வந்திருக்கு, படிக்கிறியா? வேற என்ன வேலை? கொடுங்க. குவாலிட்டி எப்படி? தரமான குவாலிட்டி. சரியா தெரியலையே. சேர்ல உக்காந்து வலது பக்கம் திரும்பி படி, நல்லாவே தெரியும். மனோகரன் சாரிடம் பேசி முடித்துவிட்டு ஹாலை விட்டு வெளியே திண்ணை பக்கமாக வந்தேன். மதிய உணவு இன்னும் ரெடியாகவில்லை. இன்னும் 1 மணி நேரம் ஆகலாம். என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று யோசித்துக் கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருந்தேன். வெளியே உள்ள தெருக்களில் நெருக்கமாக மரங்கள் வளர்ந்திருந்தன. குரங்கு ஒன்று ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவிக் கொண்டிருந்தது. அதனால்தான் மனித மனம் ஒரு குரங்கு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் போல. திடீரென எனக்குள் ஒரு பச்சை கத்தியது. ச்சே, தப்பு பண்ணிட்டேன். தலையில் அடித்துக் கொண்டேன். இதெப்படி இவ்வளவு நாளும் கவனிக்காம விட்டேன் என்று கத்திவிட்டேன். அதை கேட்டுவிட்ட இளங்கோ என் பக்கத்தில் தயங்கியபடி வந்து, மாப்ள, ஏதோ வயசு பைய தெரியாம பண்ணிட்டேன், இதெல்லாம் சின்ன விஷயம், கண்டுக்காத. அதெல்லடா, சுத்தியும் பாரு. தெற்கு தெரு ஓரமா எல்லா இடத்துலயும் மரங்க. பிரதான வீதியிலயும் நிறைய மரங்கள் இருக்கு. மலையிலிருந்து மேற்கு பக்கமா கம்மாக்கரை ஓர வரைக்கும் மரங்கள் இருக்கு. இளங்கோ புரியாமல், ஆமா இருக்கு மாப்பிள, ஃப்ரெட்டி காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள வந்துட்டு போறதுக்கு இந்த மரங்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இரவு நேரங்கள்ல இந்த மரத்தை பயன்படுத்தி தான் யாருக்கும் தெரியாம ஊருக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது சரி, கீழே இறங்கி நடக்கத்தானே செஞ்சது. நேத்து விரட்டிட்டு போனோம், நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு தரையில ஓடவெல்லாம் செஞ்சதே. நான் உற்சாகமாக, அதெல்லாம் மாப்பிள, தரையில நடக்குது ஓடுது, அதெல்லாம் ஓகே. ஆனா மரத்தை தான் ஜாஸ்தியா பயன்படுத்துது. மரங்கள்ல இருக்கும் போதுதான் பாதுகாப்பா உணருது. தரையில இறங்கும் போது இல்ல மரங்கள் இல்லாத பகுதியில் இருக்கும் போது அது பலம் இழந்ததா நினைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாம தாக்கும் போதுதான் அது பயந்து ஓடி இருக்கு. நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சா மாதிரி தான் இருக்கு. சிம்பிளா சொல்றேன் கேளு. வேற ஏரியால இருந்து நம்ம ஏரியாவுக்கு ஒரு நாய் வருது. நாம அதை அடிச்சு விரட்டிட்டு போறோம். அது அதோட ஏரியாவுக்கு ஓடிடுது. அதோட ஏரியாவுக்கு போனதும் விரட்டிட்டு போன நம்மள பார்த்து திரும்ப கொலைக்க ஆரம்பிக்குது. காடு தான் ஃப்ரெட்டியோட ஏரியா, மரம் தான் ரூட். மரங்கள் இல்லாத பகுதிக்கு ஃப்ரெட்டிய வர வச்சோம்னா ஈஸியா தாக்கிடலாம். அப்படின்னா அது ஏதோ ஒரு மிருகம்னு சொல்றியா? பேய் இல்லையா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். காலையில நாம பேசினதுல ஏதோ ஒரு வகைதான். இளங்கோவுக்கு நான் சொன்ன விளக்கம் திருப்தியாக இருந்தது. பின்னர் நாங்கள் இருவரும் தலைவர் வீட்டை விட்டு வெளியே வந்து தெற்கு வீதிகள் வழியாக நடந்து பிரதான வீதியில் நுழைந்தோம். அங்கே வரும் வரை தெருவோரமாக சுற்றிலும் மரங்கள் இருந்தன. பிரதான வீதியில் ஒரு மூலையில் இருந்து சமூக கூடம் வரைக்கும் பார்த்து கொண்டே நடந்தோம். அங்கேயும் தெருவோரங்களில் பெரிய பெரிய மரங்கள் இருந்தன. வடக்கு நோக்கி ஊரை விட்டு வெளியே செல்லும் வரை இருந்தது. மரங்கள் இல்லாத பகுதி என்றால் டீக்கடையை தாண்டி கிழக்கு பக்கம் போனால் மட்டும்தான் மரங்கள் இல்லாத பகுதி தென்பட்டது. இதுவரை கிழக்கு பக்கம் எந்தவித அசம்பாவிதமும் நடந்ததாக தகவல் இல்லை. திரும்பவும் மனோகரன் ஐயா வீட்டிற்கு சென்றோம். உள்ளே மனோகரன் பாண்டியண்ணனுடன் பேசிக் கொண்டிருந்தார். உள்ளே நுழைந்து நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டோம். அந்த திருட்டு பசங்களுக்கு அந்த நலத்தை கொடுக்க கூடாதுன்னு தான்
எங்கேயோ தூரத்துல போய் குற்றாலத்துல ஒரு வியாபாரிக்கு அதை வித்தேன். அவனுங்க எப்படியோ ஆளை கண்டுபிடிச்சு மிரட்டி உருட்டி அவர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை திரும்பவும் வாங்கிட்டானுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரமசிவம் மற்றும் துரை கோஷ்டியை பற்றி தான் பாண்டியண்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு நன்றாக புரிந்தது. யாரிடமோ விற்ற அவர் நிலத்தை இந்த இருவரும் மறுபடியும் அடித்து மிரட்டி வாங்கியிருக்கிறார்கள். ஊருக்குள்ள நிலவிக்கிட்டு இருக்கிற பேய் பயம் அவனுங்களுக்கு ரொம்ப சாதகமா போச்சு. ஊருக்குள்ள போலீஸ் யாரும் வர்றதில்ல, இத பயன்படுத்திக்கிட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு சென்றார் பாண்டியண்ணன். அதற்குள் மதிய உணவு தயாராகி இருந்தது. நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு சாப்பிடுவதை கண்மணியும் செல்வியும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். வயிற்றுக்குள் எல்லா இடத்தையும் நிரப்பிக் கொண்டிருந்தோம். வழக்கமாக சாப்பிடுவதில் எங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் விஜி இன்றைக்கு மிகவும் ஸ்டைலாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். என்ன மாப்பிள, சாப்பாடு பிடிக்கலையா? ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியே என்று நக்கலாக கேட்டான் இளங்கோ. உடனே பதறிய விஜி, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு, அதான் ரசிச்சு மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கேன். கண்மணி கோச்சுக்க போகிறாள் என்று பயத்துடன் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தான். நாங்கள் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டோம். சாப்பிட்டு முடித்ததும் அனைவரும் சமூக கூடத்திற்கு சென்றோம். போகும் வழியில் நான் விஜயிடம், நீங்களே கட்டி விட்டுருங்க, ரொமான்டிக்கான காட்சி, அருமையான வசனம், அடடா சூப்பர்ல, அதெல்லாம் விடு மாப்ள, இன்னொரு கைலிய கட்டிடவான்னு கேட்டான் பார்த்தல, குறிப்பிட தகுந்த வசனம். அட பாவிகளா, எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஏதோ பாவம் நல்ல பொண்ணுன்னு அதான் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் விஜி. கூடத்திற்கு வந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தோம். இன்னைக்கு நைட் என்ன பிளான் மாப்ள என்று கேள்வியை எழுப்பினான் இளங்கோ. நான் பதில் சொல்வதற்குள் எவனையோ கழுத்தில் துண்டை போட்டு இழுத்துக் கொண்டு வந்தார்கள், பாண்டியும் தலையாரியும். தம்பி, இவன் பண்ண வேலை என்னன்னு கேளுங்க. சாமிக்கு பூஜை பண்ணி வெட்டி போட்ட எலுமிச்சை பழங்களையெல்லாம் இவன் திருட்டுத்தனமா பொறுக்கிட்டு இருந்தத ஒரு கிழவி பாத்திருக்கா. அந்த கிழவி என்கிட்ட சொல்லிடுச்சு, தலையாரி ஐயா கிட்ட விஷயத்த சொல்லி இவனை இங்க எடுத்துட்டு வர்றோம் என்று வேக வேகமாக பேசி முடித்தான் பாண்டி. தலையாரி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டு, சொல்லடா ஏன்டா இப்படி பண்ண? இவன் சொல்ல மாட்டான். ஸ்டேஷனுக்கு போய் இங்க நடக்கிற கொடைகள்லாம் இவன் தான் காரணம்னு சொல்லிடுவான். அப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க. ஆமா, யார் இவன்? நம்ம ஊருக்கார பையதான், பேரு வேலு, கூலி வேலைக்கு போறான். சரி சரி, இவன் பேச போறது இல்ல, நான் குத்தால ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். இவனை இங்க எங்கேயாவது கட்டி வைங்க. ஐயா நான் சொல்லிடுறேன், நம்ம துரை ஐயா தான் பூசை முடிஞ்ச அன்னைக்கு என்ன கூப்பிட்டு வெட்டி போட்ட எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் யாருக்கு தெரியாம பொறுக்கி எங்கேயாவது போட்டு எரிச்சு சமூக நல கூட வாசலுக்கே கொண்டு வந்து ராத்திரி போட்டுருன்னு சொன்னாரு. பணம் கொடுத்தாரு. அதை தவிர வேற ஒண்ணு எனக்கு தெரியாதியா, என்ன விட்டுருங்க ஐயா என்று சொல்லி சொல்லி அழுதான். அப்படின்னா இங்க நடந்த கொலைகளுக்கும் பரமசிவன் கோஷ்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ற கேள்வியை தொடுத்தார் தலையாரி. எனக்கு அப்படி தோணல, ஆனா இங்க இருக்கிற பேய் பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்ங்கிறது அவனோட பிளான். அப்ப இந்த பரதேசிய என்ன பண்றது என்று வேலுவை காண்பித்து கேட்டார் தலையாரி. இப்போதைக்கு இவனை விட்டுருவோம், இவன் வெறும் அம்புதான், எதுக்கும் தலைவர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அவனை போக விட்டு விட்டு தலையாரி தலையை சொரிந்தார். நைட்டு வச்சுக்கலாம் ஐயா, சாயங்காலமே சரக்கடிச்சா இந்த ஊர் இருக்கிற சூழ்நிலைக்கு நல்லா இருக்காது என்றான் இளங்கோ. சரி என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பி விட்டார்கள். நாங்கள் இன்றைக்கு இரவு எப்படி சமாளிப்பது என்பதை நினைத்து நினைத்து பதட்டத்துடன் காத்திருந்தோம். அத்தியாயம் 24. மாலை 5 மணி. ஆடுகள் வெளியே ஓடிவிட்டது. பிடித்துக் கொண்டு வர வேண்டும் என காளிமுத்து ஐயா உதவிக்கு கூப்பிட்டிருந்ததால் என் நண்பர்கள் மூவரும் சென்றிருந்தார்கள். நான் மட்டும் தனியாக ரூமில் இருந்தேன். சமூக கூட வாசலில் ஏதோ ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஜீப்பில் இருந்து கோபமாக இறங்கிய துரை வாசலில் நின்று கத்தினான். ஏய் வெல்ல வாடா! நான் யாரது வாசலில் நின்று கத்துவது என்று தெரியாமல் வெளியே போய் எட்டி பார்த்தேன். துரையை பார்த்ததும் புரிந்துவிட்டது. உனக்கு என்ன பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பா? வெளியூர்ல இருந்து எங்க ஊருக்கு வந்துட்டு சும்மா இருக்க முடியலையா? அந்த மலையையும் இந்த ஊரைய சேதப்படுத்திட்டு செய்யக்கூடாத தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இவ்வளவு சவுண்ட் விட்டு பேசுறியா? அதற்குள்ளாக சுற்றிலும் ஒரு சிறு கூட்டம் கூடிவிட்டது. மவன, இந்த ஊரை விட்டு முழுசா போய் சேர மாட்டீங்க, மாறுகால் மாறுகை வாங்கிருவேன். உன்னால முடிஞ்சா நீ செஞ்சு பாருடா பாப்போம். அவனுக்கு கோபம் தலைக்கு ஏற பாய்ந்து வந்து என் சட்டையை பிடித்து என் கன்னத்தில் சப்பென்று அறைந்து விட்டான். ஒரு நிமிடம் தடுமாறி விட்டேன். யார் சத்தமிட்டது என்று திரும்பி பார்த்தேன். கூடத்தில் பின்பக்கம் இருந்து வந்து கொண்டிருந்த என் நண்பர்கள் என் கன்னத்தில் துரை அறைந்ததை பார்த்ததும் கத்திக்கொண்டே ஓடி வந்தார்கள். முதலில் பாய்ந்து வந்த இளங்கோ அவன் சட்டையை பிடித்து கன்னத்தில் பலார் பலார் என்று 2 அறை விட்டு, என் மாப்பிளை மேலையாடா கை வச்ச மவன என்று சொல்லி அவனை கீழே தள்ளிவிட்டான். அதற்குள் என் மற்ற 2 நண்பர்களும் என் முன்னால் வந்து நின்றார்கள். கீழே விழுந்து துரை எழும்பி மலைமாடு போல் இளங்கோ மேல் பாய்ந்தான். விஜயும் செந்திலும் துரை மேல் பாய்ந்தார்கள். அதற்குள் பார்த்துக் கொண்டிருந்த ஊர்க்காரர்கள் வந்து துரையை விலக்கி விட்டார்கள்.
என் நண்பர்களுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை. துரையும் கொலைவெறியோடு பார்த்துக் கொண்டே நின்றான். துரை கோபத்தில் பாம்பு போல் புசு புசு என்று மூச்சு விட்டான். குரோதத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தவன் சிறிது நேரம் கழித்து ஜீப்பில் ஏறி அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். விலக்க வந்த மக்கள் கூட்டமும் கலைந்தது. இந்த பயலுங்க மட்டும் தடுக்காம இருந்திருந்தா மவன பொழந்திருப்பேன். சீறினான் இளங்கோ. நானும் 4 மிதி மிதிக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள பயபுள்ள எஸ்கேப் ஆயிட்டான். விஜயின் ஆத்திரமும் அடங்கவில்லை. சற்று நேரத்தில் விஷயம் கேள்விப்பட்டு வந்த தலைவர் மனோகரன் தலையாரியும் மற்றும் ஊர்க்காரர்களும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே என்று விசாரித்துவிட்டு துரையின் மேல் நடவடிக்கை எடுக்க பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் மனோகரன், நாளை மறுநாள் பூஜை நல்ல விதமா நடக்கட்டும், அவனை சும்மா விடக்கூடாது, அவன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு சென்று விட்டார். ஏற்கனவே இன்று இரவு எப்படி சமாளிப்பது என்று யோசனையில் இருந்தேன். துரை வேறு ஆட்களை கூட்டி வந்து ஏதாவது பிரச்சனைகளில் ஈடுபட்டால் அதை வேறு சமாளிக்க வேண்டும். நான் கூடத்திற்குள் சென்று அதை சுற்றிலும் பார்த்தேன். ஒரு பெரிய ஹால், அதற்குள் சின்ன மேடை போன்ற அமைப்பு, மொத்தம் 4 ஜன்னல்கள், மேடைக்கு பின்னால் 2 தனித்தனி ரூம்கள், ஒவ்வொரு ரூமிலும் ஒரு ஜன்னல், பின்னால் ஒரு கதவு. எல்லா ஜன்னல் கம்பிகளும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா என்று ஒரு தடவை இழுத்து பார்த்துக் கொண்டேன். பின்னர் இளங்கோவை கூப்பிட்டு பின்பக்க கதவை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதையாவது வைத்து அடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். இளங்கோ பக்கத்தில் எங்கேயோ சென்று ஆணிகள் மற்றும் சுத்தியல் கொண்டு வந்து கதவில் நன்றாக அடித்து மேற்கொண்டு மூவரும் காளிமுத்து ஐயா வீட்டிற்கு சென்று பருத்தி கொட்டை புண்ணாக்கு மூட்டைகள் கிடந்தன, அதை தூக்கி கொண்டு வந்து கதவுக்கு பின்னால் வைத்தார்கள். மற்றபடி மாடியிலும் கீழே கூடத்திற்கு உள்ளும் கூரான கட்டைகள், கற்கள் மற்றும் ஒரு கடப்பாறை, ஒரு சில இரும்பு கம்பிகள் கிடந்தன. இது போதும். இதை வைத்து அந்த மிருகத்திடம் தாக்குப்பிடித்து விடலாம். மாலை 6 மணி அளவில் மலைக்கு தேனெடுக்க செல்லும் இளைஞர்கள் 7 பேர் வந்தனர். அவர்களிடம் அந்த காட்டை பற்றியும் அங்கே நிலவும் சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் பற்றியும் கேட்டேன். அவர்களில் இருந்து ரவி என்ற இளைஞர் பேசினான். 2 மாசம் முன்னால வரைக்கும் மலையில தேன் எடுக்க மூலிகைகள் பறிக்க போவோம், சாயங்காலத்துக்குள்ள திரும்ப வந்துருவோம். எங்களுக்கு தெரிஞ்சு அங்க எந்த விதமான வினோதமான விஷயங்களும் நடக்கல. காட்டு மிருகங்கள் நிறைய இருக்கும். ரொம்ப பெரிய காடுங்க இது. சூரிய வெளிச்சம் கூட ஊடுருவ முடியாத அவ்வளவு அடர்த்தியான காடு. உள்ள போனா வெளியில வரதுக்கே வழியே தெரியாது. ஆனா நாங்க வழக்கமா காட்டுக்குள்ள போற வழியில தான் போவோம் வருவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம். அதனால பத்திரமா போயிட்டு வந்துருவோம். வேற ஏதாவது வினோதமான மிருகங்கள், வித்தியாசமான குரங்குகள் இந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா? அவர்களிலிருந்து இன்னொருவன், உங்களுக்கு குரங்கு மனுஷன் பத்தி யாரோ சொல்லிருக்காங்க போல இருக்கு. நாங்க போன வரைக்கும் அப்படி யாரையும் பார்க்கல. 20 வருஷத்துக்கு முன்னால அந்த மாதிரி பார்த்ததா ஊருக்குள்ள பேச்சு இருக்கு. நாங்க தான் வழக்கமா காட்டுக்குள்ள போவோம். ஏதோ ஒரு பெரிய குகை இருந்துச்சுன்னு கூட சொன்னாங்க. அப்படி எந்த குகையும் நாங்க பார்க்கல. யானையும் சிறுத்தையும் தான் ஜாஸ்தி. ஆனா யானை பாதை தனியா இருக்கிறதுனால நாங்க அந்த பக்கம் போறதில்ல. இப்போது இன்னொருவன் பேசினான். என் பேரு ரத்னங்க. இவ சொல்றது உண்மைதான். பார்த்ததிலேயே தவிர வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேட்கும். பயமுறுத்துற மாதிரி கூட இருக்கும். சில நேரங்கள்ல மரங்கள்ல இருந்து யாரும் நம்மள பாத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ள இந்த மாதிரி முனி, காட்டேரி இதெல்லாம் சகஜம் தானே. அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அதனாலேயே ரொம்ப அடர்த்தியா மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க போறதில்ல. எங்களுக்கு இன்னும் தனியா ஒரு பாதை இருக்கு, அதுலயே போயிட்டு வந்துருவோம். பரமசிவமும் அவன் மகன் துரையும் இந்த மலைக்கு பின்னால ஏதோ குவாரி மாதிரி கல் எடுக்கிறான், மரம் வெட்டுறான்னு சொல்றாங்களே, அது உண்மையா? உண்மைதான். கடந்த 2 மாசத்துக்குள்ளதான் இவனுங்க அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மலைக்கு பின்னால சின்னதா ஒரு பள்ளத்தாக்கு, அதுக்கப்புறமா சுண்டு மலை ஆரம்பிச்சிரும். அது ரொம்ப பெரிய மலை. அங்க கல் உடைக்க வெடி போடுறதுனால சின்ன மிருகங்கள் எல்லாம் சிதறி வேற பக்கமா ஓடிருச்சு. பறவைங்க மேற்கு பக்கம் போயிருச்சு. முன்னாடி எல்லாம் வரையாடுங்க, காட்டு மாடு, புள்ளிமான், கடமான், முயல் இதெல்லாம் பாப்போம். கடைசியா போனப்பெல்லாம் ஒரு மான் கூட கண்ணுல படல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த டேஞ்சரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கல்லு உடைக்கிற இடத்த சுத்தி அகழி வெட்டி இருக்காங்க. அப்பதானே யானைங்க வராது. அதனால மலையில இருக்கிற சின்ன மிருகங்கள் எல்லாம் போக்கிடம் தெரியாம வேற இடத்துக்கு இடம் மாறி போயிருக்கும். அவனுங்க கஞ்சா வேற பயிரிட்டு இருக்கிறதா பேசிக்கிறாங்க. இன்னும் நிறைய கேள்விகளை கேட்டு தகவல்களை சேகரித்து விட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அனுப்பி வைத்தேன். மாப்பிள, இவனுங்க இந்த மலையோட மறுபக்கம் கல்லு உடைக்கிறதுனால, வெடி போடுறதுனால சின்ன சின்ன மிருகங்கள் வேறு பக்கமா போயிருச்சு, பறவைங்க எல்லாம் மேற்கு நோக்கி போயிடுச்சுன்னு சொல்றாங்களா? ஆமா, அதனாலதான் சிறுத்தை, காட்டு பண்ணி இதுங்கெல்லாம் ஊருக்குள்ள உணவு தேடி வருது. அவனுங்க பண்ண வேலைகள்னால சின்ன மிருகங்கள் இடம் பெயர்ந்திருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு பக்கம் அவங்கள தாண்டி போக முடியல. அதனால இந்த பக்கமா ஊருக்குள்ள வருது. அப்போ நம்ம ஃப்ரெட்டியும் உணவு தேடிதான் ஊருக்குள்ள வராரா? இருக்கலாம். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. துரையோட கோஷ்டி மலையை ஆக்கிரமிக்கிறாங்க. சின்ன சின்ன மிருகங்கள், பறவைகள் இடம் மாறி வேற இடத்துக்கு ஓடிருது. அதனால மலைக்குள்ள சுதந்திரமா சுத்திட்டு இருந்த ஃப்ரெட்டிக்கும் மத்த மிருகங்களுக்கும் உணவு கிடைக்காம போகுது. அதனால அவங்க ஊருக்குள்ள வராங்க. அதுக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ, இல்ல யாரெல்லாம் அதை பார்த்தவங்களோ
அவங்கள ஃப்ரெட்டி கொல்லுது. அதாவது பார்த்த சாட்சி இருக்க கூடாதுங்கிறதுக்காக. எவ்வளவு புத்திசாலி மிருகம் பாத்துக்கோ. எல்லாம் ஓகே, ஆனா எங்கேயோ இடிக்குது. மாப்ள, அந்த துரப்பையன் தான் ராத்திரி வெளியே சுத்திட்டு இருக்கான். அவனை எதுவும் செய்ய மாட்டேங்குதே. சரியா காரணம் தெரியல. ஆனா ஊருக்குள்ள ஃப்ரெட்டி வர்றது அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்ல. அவனுக்கு பிரயோஜனம் தான். அதனால இவனும் அதை ஒண்ணும் பண்ணல. அதுவும் இவனை கொல்ல பாக்கல. அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள, அப்ப நாளைக்கு காட்டுக்குள்ள போகணுமா வேணாமா? வேணாம். சிங்கத்தை அது குகையில போய் சந்திக்கிறது ஹீரோயிசம் தான். ஆனா நம்ம ரேஞ்சுக்கு அவ்வளவு ஹீரோயிசம் நம்மளால செய்ய முடியாது. அவ்வளவு சத்து நமக்கு இல்ல. நம்மள தேடி தாக்க வந்துச்சுன்னா நாம தடுத்து நம்மள காப்பாத்திக்கிட்டா போதும் நினைக்கிறேன். ஆனா என்னோட ஆசை பதிலுக்கு பதில் கொடுக்கிறது தான். அது செய்ய முடியாது போல இருக்கு. பின்னர் நாங்கள் ஊருக்கு கிழக்கு பக்கமாக சென்று அங்கிருந்த இடங்களை பார்த்தோம். பல இடங்களில் மரம் இல்லாத வெட்ட வெளிகள் நிறைய இருந்தன. குறிப்பாக கிழக்கு வீதியில் சின்ன மைதானம் போல் ஒரு இடம் இருந்தது. சுற்றிலும் வீடுகளும் இல்லை. இந்த இடத்திற்கு ஃப்ரெட்டியை வரவைத்து விட்டால் சுற்றி எங்காவது ஒளிந்து கொண்டு அவனை தாக்கி பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் எப்படி வரவழைப்பது? அவன் தான் மரங்கள் இல்லாத பகுதிக்கு லேசில் வரமாட்டானே. நாங்கள் எல்லோரும் டீ கடைக்கு வந்து உட்கார்ந்தோம். அங்கே தங்கராசு வழக்கம் போல் பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டிருந்தான். யாருமே அவன் பாடுவதை கவனிக்கவில்லை. எல்லோரும் அவரவர் கவலைகளில் மூழ்கி டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் சர்வதேச அரசியலை பிரித்து மேய்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தங்கராசுவை பார்த்த எனக்கு ஃப்ரெட்டியை பிடிப்பதற்கு ஒரு ஐடியா தோன்றியது. நீங்க ஒருவேளை தமிழ் ரேடியோ ஆடியோ புக்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா பிபி தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனலோட கதைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்கள மாதிரி கதை விரும்பிகளுக்கும் இந்த கதையை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த கதையில உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லாம என்னோட குரல் மற்றும் கதை சொல்லும் விதம் எப்படி இருந்தது, இத பத்தியும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம சேனலோட கதைகள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நிதி உதவி செய்யலாம். சேனலோட மெம்பர்ஷிப்லயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரியணும்னா நம்ம சேனல் ஹோம் பேஜுக்கு போய் மெம்பர் செக்ஷனை பாருங்க. ஒவ்வொரு ஆடியோ புக்குக்கு பின்னாடி பல மணி நேரத்தோட உழைப்பு இருக்கு. இந்த உழைப்புக்கான குறைந்தபட்ச அங்கீகாரம் உங்களுடைய லைக், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது தான். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப் பாரதி.